ஓம் சாந்தி 18/8/2016. இன்றைய முரளின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, பாப்தாதோடைய அன்பு நினைவுகளை பெறணுமா? பாபா எல்லாருக்கும் அன்பு நினைவுகள் கொடுக்கறது இல்லை இல்லையா? சேவை செய்ய தகுந்தவராக ஆகுங்க, அப்போ அன்பு நினைவுகள் கிடைக்கும். சேவாதாரி குழந்தைங்களுக்கு தான் அவர் நினைக்கிறாரு, சக்தி கொடுக்குறாரு. புத்தியில் உங்களுக்கு ஞானம் நிறைஞ்சிருக்குதா? மழையா பொழியுங்க. மேகத்தில் எனக்கு ஞானம் இருக்குது ஆனால் வெளியிலே சொல்கிறது இல்லைன்னா அதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? பாபாவே ஞானக்கடல் தான், சொல்லவே இல்லைன்னா யாருக்கு என்ன பிரயோஜனம்? நீங்களும் அப்படி, ஏன்னா ஒரு சிலருக்கு தான் டச் ஆகுது. நீங்கள் சொல்லவே இல்லைன்னா இப்போ எனக்கு எல்லாம் தெரியும் சொல்கிறதுனால யாருக்கு என்ன லாபம்? சூப்பராக அதான் இன்னைக்கு உள்ளே போட்டு அடின்னு அடிக்கிறார் பாபா. கேள்வி: எந்த ஒரு போதை இருந்துச்சுன்னா ஞானம் நிறைஞ்சிருக்கிற மேகத்தை கூட பொழிய விடாம ஓட வச்சிடுமா? ஒரு போதை இருந்துச்சுன்னா ஞானம் நிறைந்த மேகம் கூட ஞானத்தை சொல்லாம ஓடிடுமா? அது என்ன போதை? வீணான தேக அபிமானத்தின் போதை. யாரு தெரியுமா? எத்தனை வருஷம் ஞானத்தில் இருக்கேன்னு தெரியுமா? நீ எப்போ வந்த? நீ அந்த மாதிரிலாம் அகங்காரம் இருந்துச்சுன்னா நான் இத்தனை வருஷம் இருக்குன்னு சொன்னாலும் யாருக்கு என்ன லாபம்? அப்போ ஞானம் நிறைஞ்சிருக்கிற மேகங்கள் கூட பறந்து போயிடுமா இந்த தேக அபிமானத்தின் போதை இருந்துச்சுன்னா. அப்படியே பொழிந்தாலும் கூட சேவைக்கு பதிலாக எதிர் சேவை, அவசேவை, டிசர்வீஸ் நடந்துடும். பாபா கிட்ட அன்பு இல்லைன்னா கூட அவரோட நினைவின் தொடர்பு யோகமும் இல்லைனாலும் கூட ஞானம் இருந்தாலும் காலியா இருக்கிற மாதிரி தான். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பாபா மேல அன்பு இருந்தா ஆட்டோமேட்டிக்கா சேவை செய்வோம் இல்லையா? அன்பு இல்லைனாலாம் தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். பண்ணா அந்த மேகத்துல ஞானம் இருந்தாலும் ஞானம் இல்லாத மாதிரின்றது, தண்ணி இல்லாத மேகம் மாதிரி இல்லையா? இப்படிப்பட்ட காலியான மேகங்கள்னால யாருக்கு என்ன நன்மை? அவங்க எப்படி மற்றவங்களுக்கு நன்மை செய்ய முடியும்? ஸோ தேக அபிமானம் ஓட்டையாக்கி விட்டுருது. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? சரி, இப்போ பாபா சொல்றாரு ஓம் சாந்தி. கொஞ்சம் மேகங்கள் மீதி இருக்குது. மழை குறையும் பொழுது கடலுக்கு மேலே மேகங்கள் குறைந்து குளிர்ந்து விடுவது போல இங்கேயும் கூட குளிர்ந்து போய்விடுகின்றனர். புத்துணர்ச்சி அடைந்து சென்று ஞான மழையை பொழிகின்றவர்களை மேகங்கள்னு சொல்லலாம். மழை பொழியல அப்படின்னா, நேற்று வானிலை பாபா சொன்னாரு திருதராஷ்டிரன் யுதிஷ்டிரன் கதை. யுதிஷ்டிரன்றது தர்மரம். அப்ப எனக்கு தெரியல, இப்பதான் அம்மாட்ட கேட்டேன். ஸோ அவர் ஆடாம அசையாம இருக்கிறார், எல்லா சக்திகளும் நிரம்பி இல்லையா? அது சொல்லி இருக்கிறாரு. ஓகே, சரி. இப்போ பாபா சொல்றாரு மழை பெய்யலைன்னா அதுக்கு பேர் மேகமே கிடையாதுன்றது. ஞான கங்கைகள்னு சொல்ல முடியாது. ஞான மழை பொழிஞ்சாதான் அவங்க மேகங்கள். இது ஞான மேகம். ஒவ்வொரு குழந்தையும் ஞான மேகம், ஞான நதினாரு, ஞான மேகம். அங்கிருந்து மழை பொழியணும். மற்ற மேல இருக்கிற மேகம் தண்ணியினால் ஆன மேகம். அந்த இப்ப நாமெல்லாம் ஞானத்தின் மேகங்கள். கடல்ல போய் தண்ணியை கவர்ந்து வெளியில மழை பெய்யற மாதிரி ஞானக்கடல் சிவபாபாவை பாப் தாதாவை சந்திக்கிறதுக்காக வரும். எந்த சீசன்ல? பாபா மீட் சீசன்ல இல்லையா? மேகங்கள் வருது எடுத்துட்டு போறதுக்காக. புத்துணர்வு அடைஞ்சு போய் மற்றவங்களுக்கும் புத்துணர்வு கொடுக்குது. மேகங்கள் கூட எல்லா மேகங்களும் ஒரே மாதிரி இல்லை. சில மேகங்கள் நல்லா மழை பெய்யுது, சில மேகங்கள் அப்படியெல்லாம் பண்றது கிடையாது. பாபா ஒரு சூப்பரான விஷயம் சொல்லப்பாங்க. மேகம்னா எதுக்குப்பா மேகம்? மேகத்தோடைய வேலையை காஞ்சி கிடக்கிற தாவரங்களுக்கு மழை பொழிஞ்சு புத்துணர்வு அடைய வைக்கிறதுக்கு தான் மேகம். எதுவுமே பண்ண மாட்டோம். மேகம்னா அது இருந்தா என்ன, இல்லாட்டினா என்ன? இப்ப பாபா சொல்றாரு, யாருக்குள்ள முழு ஞானம் இருக்குதோ அவங்களால மறைஞ்சு இருக்க முடியாது, மறைஞ்சிருக்க மாட்டாங்கன்றது.
அப்போ மறைஞ்சிருக்காங்க, நான் சேவையை செய்யல, ஆனால் நான் இத்தனை வருஷம் இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா புரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு ஞானம் உண்மையிலே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இந்த ஞானம் உள்ளே போக போக நிறைய பேருக்கு சொல்லணும் தான் தோணும். சொல்லலைனாலே புரிஞ்சுக்கலாம் அவங்களுக்குள்ள இல்லை, மறைஞ்சிருக்க மாட்டாங்கன்றது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் இத்தனை வருஷம் இருக்கேன் அத்தனை வருஷம் இருக்கிறேன்னுவாங்க. ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க, அதோட சரி. வாணி படிக்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. புதுசாக வந்தாலுமே கூட வாணியில் இருக்கிறத சொல்லாமல் அப்படியே புதுசாக சொல்லுவாங்க, நல்லா இருக்கும், பிரமிப்பாக இருக்கும். ஆனால் 4 நாளைக்கு மேலே அவங்களால கிளாஸ் எடுக்க முடியாது. ஏன்னா மறுபடியும் எங்கேயாவது போனாலும் அதே இதை தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன காரணம் அப்படின்னா, உள்ளே நிரம்புறது எப்படி நிரம்பும்? இங்கேருந்து எடுத்தால் தானே நிரம்பும். இப்போ நிரம்புனா கண்டிப்பாக கொடுப்பாங்க, நிரம்பலைன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஞானம் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களால மறைஞ்சிருக்கவே முடியாது. அவங்க இந்த ஞானத்தை மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு பாபாவோடைய அனுமதி கூட தேவையில்லைன்றது. எப்படி சூப்பரா சொல்ல பாருங்க இல்லையா? ஆனால் இது தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, பாபா சொல்ல என்கிட்ட கூட நீங்கள் பர்மிஷன் வாங்க தேவையில்லைன்றது. இந்த ஞானம் தெரியாதனால தான் தேவையில்லாத தடை இல்லையா? சேவைக்கெல்லாம் நிறைய தடை எல்லா இடத்துலையுமே நடக்குது. மேகங்களாகவே இருக்கிறாங்க. இங்கே வர்றது தண்ணியை, அதாவது ஞானத்தை எடுத்துக்கிட்டு போய் மற்ற இடத்துல பொழியறதுக்காக தான். நான் 10 பாபா மீட்டு பார்த்தேன், 20 பாபா மீட்டு பார்த்தேன், பார்த்து கூட என்ன பிரயோஜனம் மற்றவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா, எங்கே பார்த்தாலும் காஞ்ச நிலம்தான் இருக்குது. உலகத்தில் யாருக்குமே இந்த ஞானம் கிடையாது. அங்கே போய் பசுமையாக்குறது தான் உங்கள் வேலை. மகாரதி குழந்தைங்க என்ன பண்ணணும், எல்லா சென்டரை பற்றியும் அவங்களுக்கு தெரியும். எந்த சென்டரில் குளிர்ந்து போய் இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம், ஞானம் இருக்குது. அந்த சென்டருக்கு நமக்கு தேவையில்லை. இல்லாத நல்ல பாவனையாக இருப்பாங்க, ஆனால் ஞானத்தை சொல்ல ஆள் இல்லையா, அங்கே போகணும். எந்த சென்டரின் குழந்தைங்களுக்கு ரொம்ப புயல் வருது, புயல் காற்று வருது, மாயாவோட புயல் காற்று வருது, இது எல்லாமே சேவை செய்யக்கூடிய மகாரதி குழந்தைங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ நம்ம பார்க்கணும் யாருக்கு தேவை. தேவையில்லாமல் சும்மா யார் படிச்சுட்டு போனாலும் ஒரு 10 நிமிஷம் ஆனாலும் இப்படி கடிகாரத்தை பார்த்தாங்கன்னா அவங்க நம்ம போய் நேரத்தை வீணாக்க தேவையில்லை அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு அப்படி. ஆனால் ஒரு சில பார்த்தா பயங்கரமாக துடிப்பாங்க, ஆனால் சொல்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு போய் சேவை பண்ணுங்க. சேவை செய்கிற குழந்தைங்களுக்கு அன்பு நினைவுகள் கொடுங்கன்னு பாபாவும் எப்பவும் சொல்கிறார். இதுதான் பெரிய விஷயம். அன்பு நினைவுகள் சேவை செய்கிற குழந்தைங்களுக்கு கொடுங்கன்ட்டு பாபா சொல்லுவார் எப்பயுமே. பாபா மீட்டில் யாராவது அவங்க வரலைன்னா சொல்லிடுங்க, அன்பு நினைவுகள் பாபா தான் கொடுத்தோம் அப்படின்ட்டு. நல்ல நல்ல மேகங்கள் கண்டிப்பாக சேவைக்கு போகும். கண்காட்சிகளில் எல்லாரும் ஒரே மாதிரி புரிஞ்சுக்கிறாங்களா ஞானத்தை? கிடையாது. முக்கியமான விஷயம் என்னன்னா, கீதையின் பகவான் பரமபிதா பரமாத்மா தானே தவிர சாக்காரத்தில் உள்ள ஸ்ரீகிருஷ்ணர் கிடையாதுன்றத புரிய வைக்கிறது தான். இன்னைக்கு ஜெய ஹனுமன் சீரியல் எங்கள் அம்மா பார்த்துன்னு இருக்காங்க. நான் அப்படி போனோடனே சங்கரை காட்டினோடனே சரி ஏதோ இருக்கும் நம்ம ஞானம் அப்படின்ட்டு போய் நின்னா கரெக்டாக ஒருத்தங்க சொல்கிறாங்க, ஸ்ரீலக்ஷ்மியா யாரோ சொல்கிறாங்க, சிவன் கிட்ட தான், சங்கர் தான் சிவன் நினச்சிட்டு இல்லை தான் எடுக்கிறாங்க வந்து சொல்கிறாங்க, எல்லா தேவதைகளும் இப்போ பூமிக்கு போயிட்டாங்க. யார் அழைச்சிட்டு போனது தெரியுமா? விஷ்ணு தான் அழைச்சிட்டு போனது. ஆமாம், அவரே பக்தியில் மூழ்கிட்டா உலகம் எப்படி இயங்குறது, அவர் எப்படி மீட்கிறது, அவர் மீட்கிறது உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம ஞானம் தான் இது இல்லையா? எல்லாம் விஷ்ணு வம்சமெல்லாம் இப்போ பக்தியில் இருக்குது, மீட்கிறதுக்காக பாபா வரார். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அதில் இப்போ இதில் ஒரு சூப்பரான விஷயத்த சொல்கிறாரு பாருங்க. நீங்கள் சொல்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உலகம் ஃபுல்லாக கீதையை சொன்னது கிருஷ்ணர் நம்பிட்டு இருக்கிற இடத்துல போய் சிவன் தான் சொன்னாருன்னா விட்டுருவாங்களா? எத்தனை பேர் உங்களை பகைப்பாங்க. அப்போ இதை நீங்கள் புரிய வைக்கணும்னா புத்திசாலித்தனம் மட்டும் போதாது, உங்கள் நடத்தை பக்காவாக இருக்கணும். இல்லைன்னா போ அவனே இப்படி இருக்கிறான், அவன் சொல்கிறதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க போயான்னுவாங்க. உங்கள் நடத்தையில் கொஞ்சம் கூட அந்த ஒரு கருப்பு இது சொல்லுவாங்க பிளாக் மார்க்கு அப்படி இல்லாமல் இருக்கணும். எப்படி சொல்கிறாங்க? ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி சவால் விடுறீங்க. சாதாரண சவால் கிடையாது. இறைவன் சொன்னாருன்றீங்க, இறைவனுடைய குழந்தைன்றீங்க. அப்போ இறைவனுடைய குழந்தையோட நடத்தை எப்படி இருக்கணும்? அது மாதிரி நல்ல நடத்தை இருக்கணும்.
எல்லோருக்கும் போய் விழிப்புணர்வு கொடுக்கணுன்ற அதே சிந்தனை தான் முழு நாளும் இருக்கணும். எப்படி சேவை செய்யுது, ஏதாவது மேரேஜில் எப்படி போய் ஒரு 5 நிமிஷம் பர்மிஷன் வாங்கிட்டு எப்படி கொடுக்குறது, இல்லை நோட்டீஸ் அச்சடிச்சு கொடுக்குறது, கோயில் இந்த நம்ம டிஸ்ட்ரிக்டில் சுற்றி கோயில் ஃபங்க்ஷன் தான் இல்லையா. ஸோ முழு நாளும் எப்படி எல்லாரும் எழுப்புறதுன்ற சிந்தனை தான் ஓடிட்டு இருக்கணும். ஏன்னா அப்படி அடர்ந்த கார் இருளில் தூங்கிட்டு கிடக்குறாங்க. உங்கள் வேலை எல்லாருக்கும் அன்போட புரிய வைங்க. என்னென்ன, நமக்கு 2 அப்பா இருக்கிறாங்க. ஒரு சில பிரச்சனைக்கு எல்லைக்கு உட்பட்ட தந்தைக்கு போகிறோம், ஆனால் அவருக்கால எல்லாத்தையும் தீர்க்க முடியாதுன்னு தெரியும். அப்போ போகிற தந்தை தான் எல்லைக்கு அப்பாற்பட்டவர். அந்த கடவுள் தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தைன்னு அன்பை புரிய வச்சுட்டே இருங்க. அந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையத்தான் ரகுபதி ராகவராஜரம் பத்தித்த பாவன சீதாராம்னு பாடுறோம். ஏன்னா துக்கத்திலேருந்து அவர் நம்மளை நீக்கணும்னா அழுக்குலேருந்து முதல்ல தூய்மை ஆக்கணும். இந்த புத்தி இப்போ உங்களுக்கு வந்திருக்குது. மற்றபடி உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் பார்க்கறதுக்கு அப்படியே பயங்கரமாக மிடுக்காக இருக்கிறாங்க, ஆனால் இருக்கிறது கல் புத்தி. இன்னைக்கு சாது சன்னியாசிகளை கூட முன்னேற்ற வைக்கக்கூடியது சிவபாபாவோட தான் வேலை தான். யார் அந்த சாது சன்னியாசிகள் எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பண்ணுவாங்களான்ட்டு அவங்க பின்னாடி கூட்டம் நிற்கிது. ஆனால் அவங்களையே ஏற்ற வேண்டியது யார்? பாபா தான் பண்ணிட்டு இருக்கிறார். ஏன்னா சாது சன்னியாசிகளுக்கு கூட படைப்பவரை பற்றியோ படைப்பை பற்றியோ தெரியாது. எந்த சாஸ்திரத்திலையும் இந்த ஞானம் கிடையாது. காரணம் சத்தியுகத்திலே இந்த ஞானம் மறைஞ்சு போச்சு. சத்தியுகத்திலே கிடையாது இந்த ஞானம். அப்புறம் எப்படி வரும்? ஸ்ரீகிருஷ்ணருக்கு தெரியாத ஞானம் அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ வேதங்களில் இந்த ஞானம் கிடையாது. அதனால் நீங்கள் என்னதான் தலைகீழ எல்லா வேதங்களையும் கரைச்சி குடித்தாலும் அதன் மூலமாக சத்கதி கிடைக்காது. அனைத்து வேதங்களுடைய தாய் எந்த வேதம்? கீதை. எவ்வளவு மதிப்பு வைக்கிறாங்க. இருந்தாலும் அதுவும் பக்தி மார்க்கம்தான். இறைவன் தான் பதித்த பாவனர் நம்ம பாபா. அவர் உட்கார்ந்து நேரடியாக நமக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறாரு. ஏன் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறாரு? ராஜா ஆகிறதுக்கான யோகம். இப்போ ராஜா ஆகிறதுக்கான யோகத்தை கற்றுக் கொடுக்குறாருன்னா ராஜ்யம் இருக்கணுமே, அப்போ தானே ராஜாவாவீங்க. இப்போ இல்லை, இப்போ இது அழிச்சா தானே உருவாகும் அப்படின்னு சொல்கிறார். புது உலகம் தேவைதானே. தந்தை தான் குழந்தைங்களுக்கு இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுப்பார். இருந்தாலும் கற்றுக் கொடுக்கறது கடவுளாகவே இருந்தாலும் கூட போன கல்பத்தில் யார் இது புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு தான் இப்போவும் கிடைக்குது. போன கல்பத்தில் யாருக்கு பாபா புரிய வச்சாரோ அவங்களுக்கு தான் இப்பயும் புரிய வைக்கிறார். மீண்டும் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு. நம்ம வேலை கண்ணை மூடிட்டு ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். போன கல்பத்தில் தான் டச் ஆகி வருவாங்க இல்லையா. இப்போ அதாவது இது எந்த வருடத்தில் வந்த வாணின்னு தெரியல. அப்போ ஏதோ ஒரு சண்டை நடந்துச்சு இப்படி இருக்கு. அதுக்கு பாபா சொல்கிறாரு, பாபா வேற உலகம் அழின்றாரு, இந்த சண்டை வேற உலக போர் நடந்துட்டு இருக்குது, உலகம் அழிஞ்சிடுமா அப்படின்னா பாபா சொல்கிறாரு, இது அந்த சண்டை கிடையாது, இதனாலலாம் உலகம் அழியாது, இது எப்பயும் நடக்கிற சண்டை மாதிரி தான். சும்மா 8 வருஷம் 10 வருஷம் நடக்கும், அப்புறம் நின்றுடும். எல்லாம் அப்படி தான் நடந்துன்னு இருக்குது. இப்போ அணுகுண்டெல்லாம் தயாரிக்கிறாங்களே நாடகப்படி, சும்மா ஷோகேஸில் வைக்கிறதுக்கு கிடையாது. அது எதுக்கு தெரியுமா? தூய்மையற்ற மனிதர்களுடைய மரணம் ஏற்படாத வரை சத்தியுகம் வராது. அப்போ உங்களுக்கு அதுதான் அது தூய்மையற்றவர்களை அழிக்கிறதுக்கு தான் அது பயன்பட போகுது. எல்லாரையும் அழிக்க போகுது. அப்போ சத்தியுகம் வரும். நம்மளுடைய உயிரும் தான் போகும். ஆனால் ஆத்மான்னு நினைக்கிறதுனால அதுக்கு பேர் மரணம் கிடையாது. அவங்களுக்கு துடிப்பாங்க இல்லையா. அது ஒரு கேவலமான மரணம்னு சொல்லுவார் இல்லையா பாபா. ஆனால் உங்களுக்கு அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லுவார். இப்போ அமைதி எப்படி ஏற்படும்னு நீங்க புரிய வைக்கணும். அமைதி எப்படி ஏற்படும்? எப்படி ஏற்படும்? இல்ல உலகத்துக்கு.
எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இந்த நாட்டு இவன் தான் தீவிரவாதி, இந்த நாடு தான் தீவிரவாதி நாடு, இந்த நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அழிச்சிட்டா அமைதி வந்துடும் நினைக்கிறாங்க. அது நடக்குமா? நடக்காது. இப்போ எப்போ ஏற்படும்? அது செய்கிற வேலை இறைவனுடைய வேலை, மனிதர்களுடைய வேலை கிடையாது. அது ஒட்டுமொத்த உலகத்தின் அழிவில் தான் அந்த அமைதியான சத்தியுகம் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் புரிய வைங்க. ஸோ அந்த உயர்வான அமைதி நிறைந்த உலகத்தை உருவாக்குறது ஒரு தந்தையுடைய வேலை தானே தவிர மனிதர்களுடையது கிடையாது. அவங்களால அது முடியவும் செய்யாது. அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று தான். மற்ற எல்லா தொடர்புகளையும் உங்கள் புத்தியிலிருந்து நீக்கி அந்த ஒருவருடைய தொடர்பை மட்டும் ஏற்படுத்திக்கணும். தேகத்தோடு சேர்ந்து கண்ணால் பார்க்கக்கூடிய எல்லாத்துலேருந்து உங்கள் புத்தியோடைய தொடர்பை நீக்கணும். ஆத்மா ஆத்மா அது மட்டும்தான் நிலைக்க போகுது. மற்ற எல்லாம் அழிஞ்சிடும், இருக்கிற அடையாளமே தெரியாது. புத்தியை நீக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒளியாகவே உங்களை அனுபவம் பண்ணி ஒவ்வொருத்தரையும் ஒளியாக பாருங்க, பாபாவை நினைவு செஞ்சுட்டே இருங்க. ஏன்னா திரும்பி போகணும். எங்கே போகிறது? திரும்பி எங்கே போகிறது? வீட்டுக்கு போகணும். அப்போ வீட்டை நினைவு செய்யுங்க, போகிற இடத்த நினைவு செய்யுங்க. அழிய போகிற இடத்த எதுக்கு நினைவு செஞ்சுட்டீங்க? இது மரண உலகம். அமரலோகத்துக்கு போகிறதுக்காக தான் அமர கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். சும்மா வேலை வெட்டி இல்லாமல் கேட்கல நாம, இல்லையா? அமர கதை, மரணம்னா என்னன்னே தெரியாத உலகத்துக்கு போகிற கதை. இந்த கதை கேட்டு முடிச்சோடனே என்ன ஆகிடும்? போயிடும். எவ்வளோ பெரிய விஷயம். சத்யநாராயணன் கதை கதை கேட்டு முடிச்சோடனே என்ன ஆகிடும்? சத்தியமான நாராயணனாவே ஆகிடும். இப்போ தேவதைகள் தெய்வீக குணங்கள் நிறைந்த மனிதர்கள்னு சொல்லப்படுறாங்க. மற்றபடி இங்கே ஒரு தேவதை கூட இருக்க முடியாது. தெய்வீக குணம் நிறைஞ்சவங்க இங்கே யாருமே இருக்க முடியாது, இல்லையா? கிருஷ்ணரை கூட பாருங்க, எவ்வளோ கேவலமாக எழுதி வச்சிருக்கிறாங்க வேதத்தில். பெண்கள் பின்னாடி சுத்தினார், துரியோதன வம்சத்தை அழிச்சாரு. தேவதைகளுடைய வேலையாது. ஏன்னா புத்தியில் தெரியல, தேவதைகள் எப்படி இருப்பாங்கன்னே தெரியல. அதனால் இவங்க குணத்தை தூக்கி அங்கே போட்டு விட்டாங்க. இப்போ பாபா சொல்கிறார், நீங்கள் நல்ல விதமாக முயற்சி செய்யுங்க குழந்தைங்களே. எந்த கஷ்டமும் கிடையாது. தெய்வீக குணத்தை தாரணை பண்ணுங்க. தெய்வீக குணம் எப்படி இருக்கும்னு எல்லாம் தினம் தினம் சொல்லிகிட்டே இருக்கிறாரு, இல்லையா? உங்களுக்கு தெரியுது தெய்வீக குணம்னா என்னன்ட்டு. முழுமையான விகாரமற்றவராக கண்டிப்பாக ஆகணும். அதுதான் மெயின். எது? நிர்விகாரி, குறிப்பாக தூய்மை. அதுதான் முக்கியமான தெய்வீக குணமே. அங்கேயும் இங்கேயும் நீங்க எங்க வேணாலும் பாருங்க, எல்லா இடத்துலையுமே தூய்மையானவங்க முன்னாடி தான் தூய்மையற்றவர்கள் தலை வணங்குறாங்க. எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா தூய்மையானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா தூய்மையற்றவர்கள் அவங்கள போய் தலை வணங்குவாங்க. அது எல்லா மதத்திலுமே, இல்லையா? இப்போ கிறிஸ்தவ மதத்திலே மேரி மாதாவுக்கு ஏன் அவ்வளோ இதுன்னா, அவங்க தூய்மையாக இயேசு பிறவி ஜென்மம் கொடுத்தாங்க அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை, இல்லையா? அப்போ நீங்கள் அந்த தேவதை ஆகணும்னா தூய்மை ஆகணும் தானே. அதான முதல் குணம் நீங்கள் தாரணை பண்ண வேண்டியது. சத்தியுகத்தில் தூய்மையாக தான் இருப்பாங்க எல்லாருமே. அதனால தான் அங்கே கோயில் இல்லை. ஏன்னா கோயில் யார் கட்டுவாங்க கும்பிடுவாங்க? தூய்மையற்றவர்கள் தான் கட்டுவாங்க கும்பிடுவாங்க. அங்கே யாரும் இல்லையே, அதனால கோயில் கட்டுறது இல்லை. எவ்வளோ பெரிய பாயிண்ட்டு, இல்லையா? எப்போ அவங்க விகாரத்தில் விழுந்து தூய்மை இழந்து பூஜாரிகளாக ஆகுறாங்களோ அப்போ தான் கோயில் கட்டுறாங்க. ஆனால் அந்த கோயில் கட்டுறவங்க சாதாரண ஆள் கிடையாது. ஒரு காலத்தில் தூய்மையாக இருந்தவங்க தூய்மையற்றவர்களாக ஆகி அவங்களுக்கு அவங்களே கோயில் கட்டிக்கிறாங்க. அவங்களுடைய நினைச்சினத்தை அவங்களே உருவாக்குறாங்க. எவ்வளோ அதிசயமான ட்ராமா இந்த 5000 வருஷம் ட்ராமா, இல்லையா? பாபா சொல்றாரு, இது பல பிறவிகளுடைய கடைசி பிறவி. விட்டுருங்க, புது உலகம் வரப்போகுது, புது உடம்பு கிடைக்க போகுது. அதனால என்ன பண்ணணும்? இந்த பழைய உலகத்தை, பழைய சரீரத்தையும் மறந்து போகணும். இந்த பழைய உலகம் இப்போ அழிந்தே தீரணும். இது அழியறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குமா அப்படின்னா பாபா சொல்ற, எப்படின்னா ஓடி போய்டுன்றார். ஒரு கை தட்டினா காணாம போய்டுன்றார். அப்படிதான் போகும். பாபாவுக்கு பிடிக்காது இல்லையா குழந்தைங்க துடிக்கிறதா? அது கர்ம கணக்கு. இது கடைசியில எல்லாம் முடியறதுக்கு சொல்றேன்.
டக்குன்னு ஒரு பேரலையில் எல்லாத்தையும் முடிச்சிடுவார் ஒரு செகண்டில். அதே மாதிரி அணுகுண்டு அதெல்லாம். ஆனால் அதுக்கு முன்னாடி கர்ம கணக்கெல்லாம் அதுக்கு முன்னாடியே அனுபவிச்சிருவாங்க. அது அவர் விலகி தான் இருப்பார். சொர்க்கத்தை உருவாக்குறதுக்காக உலகத்தை அழிக்கிறது அதுல எதுவும் நடக்காது. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லையா? அதனால பாபா சொல்றாரு, பழைய சரீரத்தையும் பழைய உலகத்தையும் மறந்துடுங்க. உங்க நன்மைக்கு தான் சொல்றாரு. இல்லைன்னா நீங்க தான் துடிப்பீங்க. இதுல பட்டு வச்சீங்கன்னா யார் துடிக்கிறது? நாம தான் துடிப்போம். பார்த்தா ஜானகி தாதிக்கு பாபா கேட்டாராம், குழந்தை நான் ஒன்று சொன்ன செய்வியா? நீ சொல்லி நான் எது பாபா செய்யலை அப்படின்னா. ஆனால் என்ன பண்ணாராம், அவங்க என்ன பண்ணுவாங்களாம், பாபாவுக்கு லெட்டர் எழுதுவாங்களாம். பாபா அவங்களுக்கு அடிக்கடி லெட்டர் எழுதுவாராம். அந்த லெட்டர்லாம் சேர்த்து வச்சு நைட் ஆனால் அதை படிச்சுட்டு தூங்குவாங்களாம். அப்போ சொல்கிறாரு, எது பண்ணாலும் பண்ணுவல்ல, இந்த லெட்டர் வச்சிருக்கிறல்ல. ஆமாம் பாபா, அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் சாக்கடையில் போட்டுரு அப்படின்னா. பாபா அது மட்டும் வேணாம் பாபா, வேறு எது வேணாலும் செய்கிறேன். எனக்கு தெரியாது, நாளைக்கு காலையில் உங்ககிட்ட அது இருக்கக்கூடாது, சாக்கடைக்கு போயிடணும். சரி பாபா அப்படின்ட்டு நைட்டெல்லாம் உட்காந்து டைரியில் எல்லா லெட்டரையும் எழுதிக்கிட்டாங்களாம். எழுதிக்கிட்ட போய் சாக்கடையில் போட்டாங்களாம். அப்புறம் இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்தாங்களாம். வரும்போது போகும்போது அந்த டைரி எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பாபா இப்படி ஆச்சுன்ட்டு. அப்போ சொன்னாராம் பாபா, இந்த பாரு குழந்தை, என்னதுன்ற உணர்வு உனக்கு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுன்னு தான் நான் அதை இட்டுட்டு போய் போட சொன்னேன். அப்போ உனக்கு அதில் புத்தி போயிடுச்சுன்னா எவ்வளோ சொல்லுவாங்க. பாபா ஞானம்தான் இருந்தாலும் விடுபட்ட நிலையில் இருக்க சொல்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அது என்னதுன்ற அந்த உணர்வு இருக்குல்ல, அதனால் அது இன்னொன்று என்னாச்சா, எங்கேயோ போகிறதுக்கு பாபா 2 ரூபா கொடுத்து அனுப்பிச்சாராம். பர்ஸில் போட்டு போனாங்களாம், 2 ரூபா காணுமா, எங்கேயோ விழுந்துருச்சான். தேடி பார்த்தாங்களாம், காணுமா. அப்புறம் ஒரு தாதி அவங்களுக்கு ஒரு 10 ரூபா போட்டு கொடுத்தாங்களாம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா பர்ஸே காணுமா. அதோட அவங்க முடிவு பண்ணுறாங்க, இனிமேல் நான் பர்ஸே தொடறதில்லை, காசே தொடறதில்லைன்ட்டு. ஸோ இன்னைய வரைக்கும் ஒரு பைசா இல்லாமல் தான் எங்கே போனாலும் போகிறாங்க. யாரால போக முடியுமா? இத்தனை 180 நாடுகளில் இத்தனை கூட ஒருத்தங்க இருப்பாங்க பார்த்துக்கிறதுக்கு. இல்லை அப்படியே இருந்தால் கூட நமக்குன்னு ஒரு சேஃப்டிக்கு எடுத்து தானே வைப்போம் எப்பயுமே. ஆனால் அவங்க ஒரு பைசா இருக்காங்க. அப்படி ஒரு தடவை போகும்போது என்னாச்சா, ரயில்வே ஸ்டேஷனில் போகும்போது அந்த கூட்ட நெரிசலில் காணாமல் போயிட்டாங்களாம். பிராமணி பிரிஞ்சுட்டாங்களாம். இவங்க தனியாக இருக்காங்க. என்னடா எப்படி போய் தேடி பார்த்தாலும் ஒன்றும் புரியலையாம். ஏன்னா அந்த அளவுக்கு உலகத்திலேருந்து அவங்க பிரிச்சே தான் வளர்த்துருக்கிறாரு பாபா. அது நமக்கு தேவையே இல்லைன்னு தான் இருக்கிறாங்க அவங்களும். ஒரு நினைவு ஒரு பலம்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ பாபா நான் பாபா எங்கேயுமே காணோம். சரி பாபா எப்படியும் பார்த்துக்குவாரு அப்படின்ட்டு அங்கே நின்று ட்ரெயினில் ஏறிட்டாங்க. அந்த ட்ரெயின் எங்கே போகுதுன்னே தெரியாதான், எந்த ஸ்டாப்பிங்கில் இறங்கணுன்னு தெரியாதான். உள்ளே போயிட்டு சொல்கிறாங்களாம், பாபா எனக்கு தெரியாது பாபா, நீ தான் பாபா கரெக்டான ஸ்டாப்பிங்கில் என்னை இறக்கி விடணும். கரெக்டான ஸ்டாப்பிங்கில் நேராக சென்டருக்குள்ளே இட்டுட்டு போய் விட்டுரு பாபா ட்ரெயின் அப்படின்னாங்களாம். அப்புறம் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பாபா டச் பண்ணுறான், குழந்தை இங்கே இறங்குன்ட்டு. இறங்குறாங்களாம், எல்லாம் மாலை வச்சுட்டு காத்துட்டு இருக்கிறாங்களாம் தாதிக்கு. இப்போ பாருங்க, அதுதான் பாபா சொல்றல, எல்லா ஆதாரத்தையும் வெட்டுங்க, என்னுடைய ஆதாரம் அப்போதான் உங்களுக்கு தெரியுன்றாரு. ஆனால் நம்ம ஒன்று பிடிச்சிட்டு இருக்கும்போது பாபா ஹெல்ப் பண்ணுறது உங்களுக்கு தெரியல. பெரிய விஷயம் இல்லையா? அதுதான் இது பாபா மேரா சிஸ்டர்னு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சொன்னாங்க. அவங்க வாய்ஸ்லேயே இருக்கு, நான் போட்டு காட்டுறேன், சூப்பராக இருக்கும். சரி, அதான் பாபா சொல்ற, பழைய உலகம் அழிய போகுது, அதை எதுக்குப்பா பிடிச்சிட்டு இருக்கிற? ஒரு வினாடியில் காணாமல் போயிடும். அந்த நேரம் அப்பா வருவாங்களா, கணவன் வருவாங்களா, மனைவி வருவாங்களா காப்பாற்ற? நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க, அவங்க எங்கே இருப்பீங்க, ஃபோன் இருக்காது, எதுவும் இருக்காது. அப்போ யார் வருவா? ஆனால் இப்போவே அவருடைய ஆதாரத்தில் இருந்தால் தான் அப்போ கூப்பிடுறது எண்ணம் வரும், இல்லைன்னா வராது, பதறுவீங்க. அதுக்கு தான் பாபா சொல்றாரு, இது எல்லாம் அழியதான் போகுது, இது அழியறதுக்கு நேரம் ஆகாது. இந்த பழைய உலகம், செல்வம், சொத்து எல்லாம் போயிடுச்சின்னு நினச்சிக்கோங்க. இப்பயே போய்விட்டது. எப்போ போகும் இல்லை, இப்பயே போயிடுச்சு, அவ்வளோதான். நான் சொல்கிறேன்ல, நமக்கு இப்பயே போயிடுச்சுன்றது. போயிடுச்சு, கொஞ்ச நாள் இருக்குது. இந்த பழைய உலகம் அழிய போகுதுன்னு கூட யாருக்குமே தெரியல. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அழிய போகுதுன்னு. பாவம், அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கணுமே. இஷ்டத்துக்கு சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாப்பா பைபிளில் இருக்குனாங்க, அங்கே இருக்குனாங்க, அப்படி சொல்லி தூங்குறது. ஸோ நம்பிக்கை இருக்கணுமே. என்ன நம்பிக்கை இருக்கணும்? பேசுறது கடவுள்னு தெரியல. வேதங்கள் எந்த வேதத்தில் இருக்க? நாங்கள் வேதங்களில் போட்டிருக்கு. நான் சொன்னேன் கடவுள் சொல்கிறேன். கடவுள் உங்ககிட்ட சொல்கிறா? அதான் பாபா சொல்ற, நம்பிக்கை இருந்தால் தானே நம்புவாங்க. பகவானுடைய மகா வாக்கியம் புரிஞ்சுக்கிறாங்கன்னா அப்போதான் இந்த புத்தியில் ஆழமாக பதியும். பாபா குழந்தைங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னு தான் சொல்கிறாரு.
100% நம்பிக்கை இருந்தால் ஜானகி தாதி மாதிரி இருக்கும் இல்லையா? பாருங்க, உலகத்திலே எந்த இவ்வளோ பெரிய இயக்கத்துடைய தலைவி யாருமே ஒரு பைசா இல்லாமல் இருக்க மாட்டாங்க இல்லையா? அதுவும் இந்த கலியுக உச்சத்தில் தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு தந்தையான என்னை நினைவு செய்யுங்க. இது மட்டும்தான் பாபா சொல்றாரு குழந்தைங்களுக்கு. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை நமக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்துட்டு இருக்காருன்னு குழந்தைங்களுக்கு தெரியும். அவர் சாதாரண ஆள் இல்லை, எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தை. அப்போ அந்த ஒரு தந்தையுடைய குழந்தைங்க தான் எல்லா ஆத்மாக்களும். அப்படின்னா எல்லோரும் என்ன ஆயிட்டோம்? சகோதரர்கள். சொர்க்கத்துல பாருங்க, எல்லா சகோதரர்களும் சுகமிக்கவர்களாக இருந்தாங்க. நரகத்துல பாருங்க, எல்லா சகோதரர்களும் துக்கமிக்கவர்களாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாமே நரகவாசிகளாக எல்லாம் இருக்கிறாங்க. நரகத்துல என்ன சுகமா கிடைக்கும்? ஆத்மா மட்டும் இருக்காதே, சரீரம் தேவைதானே. சரீரம் இல்லாம சொர்க்கத்திலையும் இருக்க மாட்டோம், நரகத்திலையும் இருக்க மாட்டோம். ஏன்? சரீரத்தை வச்சுதான் சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்க முடியும். அழகா தங்க மாடு மாளிகை இருக்கு, கண் இல்லாம எப்படி பாக்குறது இல்லையா? ஸோ அப்ப கர்மேந்திரங்கள் தேவைப்படுது. இருந்தாலும் நீங்க இப்ப ஆத்ம அபிமானி ஆகணும். சரீரம் இருக்குது, ஆனா சரீரத்துல இருந்துகிட்டு நான் சரீரம் கிடையாது, இதுல இருந்து விடுபட்ட ஆத்மா அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுல தான் உழைப்பு இருக்கு. ஏன்னா ஆத்மாபிமானி ஆகிறது ஒன்றும் சித்தி வீடு போகிற மாதிரி இல்லை. நிறைய பேர் சொன்னாங்க ஆத்மாபிமான நிலையில் இருக்கிறான், அது ஒன்றும் சித்தி வீடு போகிற மாதிரி கிடையாது. இல்லை, அது கண்டினியூஸாக வர்றது ஒன்றும் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு தான் நேரம் ஆகுது. இப்போ பிரம்ம பாபாவுக்கு எத்தனை வருஷம் ஆகிருக்குது இல்லையா? இப்போ பாபா சொல்றாரு சித்தி வீடு போகிற மாதிரி கிடையாது. முதல்ல பரமபிதா பரமாத்மா நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறாருன்னு நிச்சயம் உங்களுக்கு எப்போ ஏற்படுதோ அப்போ தான் இந்த ஆத்ம அபிமான நிலை உறுதியா இருக்கும்ன்றது. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அப்ப ஆத்ம அபிமான நிலை உறுதியா இருக்குதா? அப்ப பாபா மேல நிச்சயம் உறுதியா இல்லைன்றது. பாபா சொல்றதெல்லாம் உண்மை நிச்சயமா நம்பினா ஆத்ம அபிமான நிலைக்கு உடனே வந்துட்டு இருப்போம். கரெக்ட் தானே? உலகம் அழிய போகுது, தேக உணர்வு இருந்தா மாட்டிக்குவோம், இதானே அவர் சொல்றாரு. அதுக்காக தானே ஆத்ம அபிமான நிலையில இருக்க சொல்றாரு. ஆனா நம்ம இருக்கிறது இல்லையே, அப்ப நிச்சயம் இல்லைன்னு தானே அர்த்தம். அதான் பாபா சொல்றாரு. இருக்குது, பட் அந்த அளவு உறுதியா இல்லை நிச்சயம் இல்லையா? சிவபாபா வர்றது என்ன நிச்சயம் இல்லை? பாபாவை படிப்பிக்கிறார், அந்த நிச்சயம் இருக்குது. உலகம் எப்போ வேணாலும் அழிவுன்றது இன்னும் டைம் இருக்குன்னு நினச்சினே இருக்கிறோம். திடீர்னு ஒரு நாள் முடிஞ்சிடும். சிவபாபா வர்றது இந்த சரீரத்தின் மூலம் உங்களுக்கு ஞானத்தை சொல்றதுக்காக தான். அவர் வேற எதுக்காகவும் அந்த உடம்புக்குள்ள வரல, எதுவும் மந்திரம் பண்றதுக்கெல்லாம் வரல. அவர் ஆத்மா, சரீரம் இல்லை. சரீரத்தில் வந்து சொல்லி கொடுக்குறாரு, நீங்க கூட ஆத்மா தான், உங்களுக்கு சரீரம் இருக்கு, அதன் மூலமா கேட்குறீங்க, தாரணை செய்றீங்க, இந்த ஞானத்தை நடைமுறைப்படுத்துறீங்க. குணங்களா மாத்துறதுல தான் இருக்குது. அதான் சொல்றாரு. அதை ஏன் லெட்டரை தூக்கி போட சொல்றாரு அப்படின்னா தாரணை ஆக்கிடணும். அவ்வளோதான். நம்ம வச்சிருக்கிற வாணியை திருப்பி படிக்க கூட டைம் இருக்கா. ஸோ அப்போ என்ன பண்ணா, ஒரு நாள் வாணியை படிக்கிறீங்களா, 4 பேருக்கு அதை சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். பாபா இப்படி சொன்ன அப்போதான் அது ஆழமாக பதியும். அப்புறம் நீங்களே அந்த பாயிண்ட்ல இருந்து யோகாவும் பண்ணணும், இவ்வளோ பண்ணணும். இப்போ பாபா சொல்றாரு, உங்க சமஸ்காரங்களை பொறுத்து தான் ஆத்மா ஒரு உடம்பை விட்டு இன்னொரு உடம்பை எடுக்குது. உதாரணத்துக்கு சண்டை போடுறவங்க இருக்கிறாங்கன்னா அடுத்த பிறவியிலையும் சண்டை போடுறவங்களா தான் அவங்க வருவாங்க. அந்த ஒரு சூழ்நிலை வரும்போது டக்குன்னு வெடிக்கும் அந்த அசுர குணம். அப்போ புரிஞ்சுக்கலாம், போன ஜென்மத்தில் இந்த ஆத்மா என்ன இருந்துச்சு. அதுவும் பாபா குழந்தைங்களுக்கு தானே பயங்கர கோபம்லாம் வருது. ஏன்? ராஜாவா இருந்து சும்மா கொஞ்ச நெஞ்சம் அட்டுழியமா பண்ணியிருப்போம். சத்தியுகம் திரேதாயுகத்தில் நல்லா இருந்திருப்போம், துவாபரயுகத்தில் சொல்றான் இல்லையா? இப்போ பாபா சொல்றாரு, அதனால்தான் அந்த சமஸ்காரத்தை எரிக்க சொல்றாரு பாபா நினைவின் மூலமாக. பாபாக்கு சரீரம் கிடையாது, ஆத்மாக்குள்ள தானே சமஸ்காரம் இருக்கு. பாபாவுடைய சமஸ்காரம் என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். என்ன பாபாவுடைய சமஸ்காரம்? பாபாவுடைய சமஸ்காரம் என்ன? ஞானத்தை சொல்றதுதான், தூய்மையாக்குறது தான் இல்லையா? அவர் மனித சிருஷ்டி மரத்தின் விதையாக இருக்கிறார், விதை ரூபம்.
பதித்த பாவனர் ஞானக்கடலும் அவரே. அவரு தானே வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க முடியும். பதித்த பாவனர் அவர் தானே தூய்மையாக்கக்கூடிய ஞானத்தை கொடுத்து தூய்மையாக்குபவர் அவர் தான். அதுக்கு அவர் கொடுக்குற யுக்தி என்னது? என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. உங்களுடைய பிறவிகளாக சேர்த்து வச்சிருக்கிறீங்களே பாவ கர்மங்கள், அது எல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு தந்தை சொல்றார். அப்படி இல்லை, அழிக்கல, பாபா சொல்றது எங்க பாபா யோகா பண்ண முடியுது, எங்க பாபா டைம் இருக்கு, என் குடும்ப சூழ்நிலை எப்படி பாபா இருக்குது அப்படின்னா பாபா சொல்றாரு இல்லையா, அதிக தண்டனை அனுபவிப்ப, பதவி குறையும். அப்ப இது மேல நம்பிக்கை இருந்தா நம்ம பண்ணுவோம். பாபாவே தண்டனை அனுபவிக்க வேண்டி இருக்கும்னு சொல்றாருன்னா அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்பிக்கை இருந்தா நம்ம பாபா நினைவை விடுவோமா? அதுவும் அந்த அளவுக்கு இல்லைன்ற. அதனாலதான் அதிக தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். பாபா நமக்கு ரொம்ப ஈஸியான வழியை சொல்லி கொடுக்குறாரு. கஷ்டமே கிடையாது. மன்மனாபாவை தானே, கீதையில கூட இந்த வார்த்தை இருக்கு. ஆனா சொல்றவங்க யாருமே இந்த அர்த்தத்தை சொல்லாம கிளிப்புள்ள மாதிரி ஒப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்றாரு என்னை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு. அதுக்கு விளக்கமா சொல்றாரு. மன்மனாபாவனா என்ன புரியுது? என்னை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு அர்த்தம்ப்பா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன பண்ணும்? தேகத்துடன் சேர்த்து தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விடுத்து தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு, ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பின்னாடி இவ்வளவு இருக்குது. தேகத்தை மறந்து தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டுட்டு, அப்ப தேகம் ஆணுன்னா ஆணுக்குன்னு சில குணங்கள் இருக்கு, பெண்ணா பெண்ணுக்குன்னு சில குணங்கள் இருக்கு, இந்த குடும்பம்னா அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு சில குணம் இருக்கு, இந்த மதம்னா அந்த மதத்தை சார்ந்தவங்களுக்கும் எல்லாத்தையும் விட்டு எல்லாத்தையும். அப்ப இந்த பதவினா அந்த பதவியில இருந்ததுனால சில அகங்காரம் வரும். எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்துல இருந்தும் விடுபட்ட ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு ஒரே சொந்தக்காரர் தான், பரமாத்மா. அங்கே போகணும் புத்தி. மற்றதெல்லாம் ஞாபகம் இருந்தால் அங்கே போகாது, போக விடாது. அதான் பாபா சொல்றாரு, தேகத்துடன் சேர்த்து தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விடுத்து தன்னை ஆத்மானு புரிந்து பரமபிதா பரமாத்மாவாகிய என்னை நினைவு செய்யுங்கள். நினைவுதான் யோக அக்னி, நெருப்பு. யோகம்னு பொதுவா எல்லாருமே சொல்லிடுறாங்க, கீதையில கூட யோகம்னு தான் சொல்றாங்க. ஆனா என்ன பண்ணிட்டாங்க? கிருஷ்ணர் பேரை போட்டதுனால அதுல உள்ள ஞானத்துக்கான உண்மையான மதிப்பும் அர்த்தமும் தெரியாம போயிடுச்சு. அடர்ந்த கார் இருளாக்கிட்டாங்க. கிருஷ்ணரை ஊந்து நினைச்சு என்ன பிரயோஜனம் இல்ல. இப்ப நீங்க இதை எடுத்து சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களா, கிருஷ்ணர் கிடையாதுப்பா சிவன் அப்படின்னா இதெல்லாம் உங்க கற்பனைன்னு சொல்லிடுறாங்க. அப்படியே ஏத்துக்கிறாங்களா? கற்பனைன்னு சொல்லிடுறாங்க. கொஞ்சம் கூட அவங்களுக்கு தெரியல. ஆனா பாபா சொல்றாரு அவங்க ஆஸ்தியை எடுத்துத்தான் ஆகணும். இவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை, தந்தையா மட்டும் இல்லை, டீச்சர் சத்குருவாகவும் இருக்கிறாரு, நம்மளை படிக்க வைக்கிறாருன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் அவங்க. அப்பதான் அவங்களுக்கு இந்த ஞானம் உறுதியான நம்பிக்கையெல்லாம் ஏற்படும். முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இங்க சொல்றது கடவுள்ன்றது. அது மேல அவங்களுக்கு நிச்சயம் இல்லைனாலே அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. சொல்றதெல்லாம் கற்பனைன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இதுல உறுதியான நம்பிக்கை தேவை. புதுசா வர்றவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுறது அப்படிங்கிறது நடக்காத ஒண்ணு. புதுசா வந்தவொடனே நம்பிட்டன்றதெல்லாம் முடியாது. ஆனா ஒரு சில புதியவர்கள் வந்து புத்திசாலி கூட இருக்கிறாங்களாம், புரிஞ்சுக்கிறாங்களாம். ஆனா ஒரு சிலர் இருக்கிறாங்க பாருங்க, ஒன்ஸ் கேட்டுட்டாங்கன்னா திரும்ப இந்த பக்கம் வரக்கூட அவங்களுக்கு விருப்பமே கிடையாதான். ஒரு பிரதர் பார்த்தா அவருடைய அண்ணனுடைய மனைவி எல்லாம் பாபாக்கு வந்தார். அந்த பிரதருடைய மனைவி கூட போறாங்க, கொஞ்ச நாளைக்கு போனாங்க. இவர் என்ன பண்ணுவாராம், வண்டியில இட்டுட்டு போய் சென்டர் வாசல்ல நிறுத்திட்டு நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கீழே நின்று போறான், முடிச்சுட்டு வர வரைக்கும். ஆனா ஒரு பௌர்ணமி விடாம கிரிவலம் போறாரு. தீவிர சிவபக்தர். அவர் சிவன் கிட்ட நேரடியா எடுக்கிறாராம். அதை பெருமையா சொல்லிக்கிறேன். நீங்களாம் யார் மூலமா எடுக்கிறீங்க? நாங்க நேரடியா எடுக்கிறோம். அதான் பக்தி. பிரம்ம பாபா விட்டா அது பக்தின்னு அர்த்தம். இப்ப பாபா சொல்றது இங்க வரவே விரும்புறது இல்லை. காரணம் கொஞ்சம் கூட அவங்களுக்கு புரிஞ்சுக்கல.
அவருக்கு வந்து படவிளக்கம் கொடுக்கும்போது அதை கோயிலில் கொடுத்தோமா, அங்கே அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுற ஃபங்க்ஷன். சாமி வெளியே போகுது. சாமி போகுதா, நீங்கள் தான் போகிறீங்க, இங்கே கடவுள் சொல்லிக்கிட்டு இருக்க, இதை விட்டுட்டு போகிறீங்க. புரியுது பிரதர், இதோ வந்துடுறேன் அப்படின்னு போனார். அவ்வளோதான். எவ்வளோ ட்ராமா இல்லையா? கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறது கிடையாது, கொஞ்சமும் புத்தியில் வர்றது கிடையாது. இவ்வளவு அளவற்ற பிரம்மகுமாரிகள் இருக்கிறாங்க அப்படின்னா, பேரே பிரம்மா குமார், குமாரினா பிரம்மாவுடைய குழந்தைன்னு தானே அர்த்தம். குமார குமாரிகள், குமார், இந்த குமாரரும் இவங்களுடைய குமாரத்திக்கும் திருமணம்ன்றாங்க. அப்போ குழந்தை இல்லையா? அப்போ அந்த குழந்தைங்களுக்கு சொத்து கிடைச்சிருக்கும் தானே, அது குடும்பம் தானே. பேரே பிரஜாபிதா பிரம்மகுமாரி அப்படின்னா அது குடும்பம். சாதாரண குடும்பமா? எவ்வளவு பெரிய குடும்பம்! உலகத்துல இத்தனை சகோதர சகோதரிகள் இருக்கிற குடும்பம் இருக்குதா? எங்கேயாச்சும் இருக்குதா? இது மதம் கிடையாது, குடும்பம் இல்லையா? ஆனா இந்த விஷயம் யாருடைய புத்தியிலும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சிலர் வந்து கேட்பாங்க திடீர்னு, சரி அங்க போறிய என்னதான் சொல்லித்தராங்க, எதுக்கு தான் போற, உனக்கு என்ன காசா கொடுக்குறாங்க கேட்குறாங்கல்ல? அப்படின்னா என்ன, உங்களுடைய லட்சியம் என்ன, எதுக்கு போறீங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லுங்க, போய் பேர் பலகையை பாருங்க, என்ன போட்டிருக்கு, பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள்னு போட்டிருக்குது. பிரம்மாவுடைய, சரி பிரம்மா குமார்னு போராட்டம் கூட பிரம்மா குமாரிகள்னு போட்டிருக்கல. குமாரிகள்னா பொண்ணு அந்த அளவுக்கு மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க, இது பெண்கள் மட்டும் போராட்டம் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. பிரம்மாவுடைய குமாரிகள்னு இருக்குது, பிரம்மாவுடைய குழந்தைங்க தானே, பெண் குழந்தைங்க தானே. அப்படின்னா ஒருவருடைய குழந்தைங்க எல்லாம் இருக்கிற இடம்னா அது ஒரு குடும்பம் தானே. தாத்தா இருக்கிறாரு, அவர்கிட்ட இருந்து தான் சொத்து கிடைக்குது. பிரஜாபிதா பிரம்மாவின் வாய் மூலமா சிவபாபா படைப்பை படைக்கிறார். அப்ப தாத்தா இருக்கிறாரு, அப்பா இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாரு, குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா இது என்ன குடும்பம் தானே. அப்ப குடும்பத்துக்கு அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்கும் தானே. அப்ப எப்படி பிரம்மா வாய் வழியாக சிவபாபா படைக்கிறாரு, பிராமணர்களை படைக்கிறார். இந்த பிராமணர்கள் மூலமாகத்தான் சொர்க்கத்தை இறைவன் படைக்கிறார். இப்ப பாபா சொல்றாரு, இறைவனுடைய படைப்பு சொர்க்கம்னா அதானே அவருடைய படைப்பு. அப்ப அவருடைய குழந்தைங்களுக்கு தானே அந்த ஆஸ்தியை கொடுப்பாரு, பக்தர்களுக்காக கொடுப்பாரு. பிள்ளையார் முருகன் கதையில பாத்தீங்கன்னா ஞானப்பழம் கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார்? குழந்தைக்கு கொடுக்கிறார், பக்தருக்கு கொடுக்கல. அப்ப குழந்தைக்கு சொர்க்கத்தை கண்டிப்பா கொடுப்பாரு தானே. அப்ப இது குடும்பம் தானே. அப்ப அவருடைய ஆஸ்தியை அவருடைய குழந்தைங்களுக்கு கொடுக்குறாருப்பா. நீ அவருடைய குழந்தை ஆகலன்னா இது யாரோட தப்பு? நாங்க சொல்றோம், நான் நம்ப மாட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஒருத்தர் சொத்து கொடுக்குறாருன்னா நம்ப மாட்டேன். அங்க ஒரு டிவி கொடுக்குறாங்கன்னா ஓடிடுற புசுக்குன்ட்டு, அது எத்தனை தடவை ஏமாத்தினாலும் திரும்ப திரும்ப போயிடுறாங்க இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, தந்தை இருக்கிறாரு, குழந்தைங்க இருக்கிறாங்க, தாத்தா இருக்கிறாரு, பிரம்மா இருக்கிறாரு, சிவனும் இருக்கிறாரு. பிரம்மா படைப்பவர், சிவன் சரி 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 சிவன் படைப்பவர், பிரம்மா வந்து படைப்பு. சொத்து யார் கொடுப்பா? படைப்பவர், நிராகாரமானவர் கொடுக்கிறார். ஆனா அவருக்கு சரீரம் கிடையாது. சரீரம் இல்லாதவர் சொத்து கொடுக்கிறாருன்னா எப்படி கொடுக்க முடியும் சரீரம் இல்லாம? அதனாலதான் பிரம்மா உடல் ஆதாரமா எடுத்து இந்த ஞானத்தின் மூலமாக சொத்து கொடுக்கிறார். இதை நல்ல விதமா நீங்க புரிய வைங்க. சூப்பரா சொல்றாருல, கடவுள் எனக்கு என்ன செஞ்சாரு அப்படின்னு கேக்குறீங்கல்ல, எல்லாம் கேட்குறாங்களா, நான் எதுக்குப்பா அவருக்கு முன்னா அவர் என்னப்பா செஞ்சாரு? அப்போ அவர் ஏதோ செய்கிறவருன்னு தெரியுது தானே. எப்பயும் செஞ்சிருக்கிறாரு. என்ன செஞ்சாரு? உங்களுக்கு சொத்து கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு? அவருக்கு தான் உடம்புல எப்படி கொடுக்குறாரு? அதனால தான் இவர் மூலமாக கொடுக்குறாரு. வாங்க வந்து அடையுங்க அப்படின்னு புரிய வைங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க, இது என்ன யோகா சொல்லி கொடுக்குறாங்களா, காசு கேட்பாங்களா, இப்படி கேட்காதீங்க. அது உங்க அப்பாவுடைய வீடு, போங்க. அப்பா வீட்டுக்கு போறதுக்கு யாராவது காசு கேட்பாங்களா? உங்க அப்பாவுடைய வீடுன்னு புரிய வைங்க. ஒரு சென்டர் என்னது? நம்ம அப்பாவுடைய வீடு. இதைத்தான் ருத்ர ஞான யஜ்யம்னு சொல்றோம். நாங்க பிராமணர்கள் தந்தையை தவிர ராஜயோகத்தை வேற யாருமே கற்றுக் கொடுக்கவே முடியாது.
கீதையில கூட இருக்குது தானே, மன்மனாபவ, அதாவது மனதால என் ஒருவனை மட்டும் நினைவு செய். இதுதான் பெரிய விஷயம். மனதால் நினைவு செய், அப்படியே உளமாற மனதார சொல்றாங்களே, அப்படி அன்பா நினைவு செய்யுது. சும்மா சரி ஒளிப்புலியை பார்த்தா பாவம் போயிடுமா, சரி நான் பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், அப்பயும் போகும் தான். பட் ஆனா அன்பா நினைவு செய்யும் தான் பவரா இருக்கும் இல்லையா? சரி, ஏன்னா புரிஞ்சுக்கிட்டு நினைவு செஞ்சா போகும் தான் இல்லையா? ஆனா அன்பா நினைவு செய்யறதுல தான் எல்லாம் இருக்கு. அன்பா இருந்தாதான் முதல்ல நினைக்கவே முடியும், இல்லைன்னா ஒரு லெவலுக்கு மேல போர் வச்சிடும். இப்ப பாபா சொல்றாரு, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க மனதால. ஆக நாங்க அந்த ஒரு தந்தையத்தான் நினைவு செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா ராஜயோகத்தை அந்த போர்டில் என்ன இருக்கு, பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ராஜயோக மையம்னு இருக்குது. அப்போ இறைவன் தான் அதை நடத்த முடியும். என்ன நடத்துறாரு? அவரை நினைக்க கற்றுக் கொடுக்குறாரு. அவரைத்தான் நாங்கள் நினைக்கிறோம், இங்கே இருக்கிற எந்த மனிதனையும் நினைக்கல. நீங்கள் பல ஜென்மமாக பக்தியில் என்ன பண்ணீங்க? பாபா நீங்கள் மட்டும் வாங்க, இதெல்லாம் இந்த சொத்தெல்லாம் எனக்கு மண்ணுக்கு சமம், விட்டுட்டு அப்படியே உனக்கு பலி ஆயிடுறோன்னு சொன்னோம், உங்களுடையவரை ஆயிடுவோன்னு சொன்னோம். இப்போ அது மட்டும் இல்லை, ஆத்மாக்களாகி நாங்கள் இந்த தேகத்தையே விட்டுட்டு உங்களோட வந்துடுவோம் பாபா, உங்களுடையவரை ஆகிட்டுனா உங்கள் கூடவே வருவோம் பாபா அப்படின்ட்டு இப்போ சொல்கிறோம் இல்லையா? உங்களை அவர் கூடவே போகிறதுக்காக தான் இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பாபா சொல்கிறாரு, நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாலே புரியுது. நிச்சயதார்த்தம் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணும் அந்த பையனும் இன்னொரு பொண்ணையோ பையனை கல்யாணம் பண்ணா, அது இப்போதான் சமீபமாக அந்த மாதிரிலாம் நடக்குது. இதுக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது. உயிரே போனாலும் அவங்க தான் கல்யாணம் பண்ணிடுவாங்க. இப்போ நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாலே என்ன அர்த்தம்? நிச்சயமா நான் உன்னை அழிச்சிட்டு போயிடுவேன் தான் அர்த்தம். பாபா மேல நிச்சய புத்தி வந்து ஒரு நாள் ஞானத்தை கேட்டா கூட உங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மணமகன் பாபாவோட கண்டிப்பா அழிச்சிட்டு போறாரு சொர்க்கத்துக்கு. எவ்வளவு சூப்பரானது இல்ல? இப்பதான் தெரியுது அந்த மணமகன் ஏன் அந்த அர்த்தத்துல சொல்றாருன்னு. இந்த சிவனாகிய மணமகனும் சொல்றாரு, நான் மணமகளாகிய உங்களை இந்த துக்கத்தில் இருந்து விடுவித்து சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போவேன். பிறகு ஆனா எனக்கு அந்த மாப்பிள்ளையே பிடிக்கல, எனக்கு நிச்சயதார்த்தமே வேண்டாம்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் கேட்டீங்கன்னா நிச்சயதார்த்தம் நடந்துச்சுன்னு அர்த்தம் இல்லையா? இப்போ பாபா சொல்றாரு, நான் வந்து நீங்கள் நிச்சயதார்த்தம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அழைச்சிட்டு போவேன். இருந்தாலும் அவங்கவுங்க முயற்சி பண்ணீங்களே அதுக்கேற்ற மாதிரி தான் ராஜ்யம் அடைவீங்க. சொர்க்கத்துக்கு இட்டு போய் விட்டுருவேன். ஆனால் ராஜ்யத்தில் வரீங்களா, ராஜ்யத்தில் வேலைக்காரனா வரீங்களா, ராஜாவா வரீங்களான்றதெல்லாம் எதை பொறுத்து அப்படின்னா நீங்கள் பண்ணுற முயற்சி. என்ன முயற்சி? நீங்கள் எந்த அளவுக்கு ஞான செல்வத்தை உங்களுக்குள்ள கிரகிச்சு தாரணையில் கொண்டுட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடைவீங்க. சின்ன சின்ன பெண் குழந்தைங்க குமாரிகள் கூட சேவை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் பெரிய பெரிய வித்வான்கள் பண்டிதர்கள் முதலானவர்களுக்கு புரிய வைக்கணும். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? அவங்க ஏன்னா அது பாபா சொல்றாருன்னா அதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கும். மகாபாரதத்தில் பீஷ்ம பிதாமகர் அந்த சிகண்டிகை அம்புனால தான் அவர் விழுவார். ஸோ அது சொல்றாரு, இப்போ இந்த பிரம்மா குமாரிகள் பெண் குழந்தைங்க கொடுக்குற ஞானத்தில் பலியாகிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க தான் கொடுக்கணும்னு சொல்றாரு. ரகசியம் இருக்குது இல்லையா? பாபா சொல்றாருன்னா அதில் ரகசியம் இருக்கும். பாபா தான் சொல்றாரு, பெண்கள் சொல்ற இந்த ஞானத்தை பெண்களுக்கு பதில் நீங்க சொன்னீங்கன்னா தடி அடி விழுன்றாரு இல்லையா? அதுதான். இப்போ பாபா சொல்றாரு, சரி பெண் குழந்தைங்க தான் புரிய வைக்கணும். சின்ன சின்ன குமாரிகள், அதுவும் சின்ன சின்ன குமாரிகள்ன்றாரு. 40-50 வயசுக்காரங்களை சொல்லலை, ரொம்ப சின்ன சின்ன பொண்ணு அனுப்புங்க. அப்போதான் அவங்களுக்கு வந்து, ஏன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு அகங்காரம் இருக்குமா, யார் போனாலும் என்னை விட நீ படிச்சுட்டான். ஆனால் ஒரு பெண் வந்தாலே கொஞ்சம் அகங்காரம் குறையும். அதுவும் சின்ன பொண்ணு வந்து சொல்லும்போது அப்படியே மெய் மறந்து பிரமிச்சு கேட்பாங்க இல்லையா? அதுக்கு தான். ஆனால் அதுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும், ஆர்வத்தோட போய் புரிய வைக்கணும் இல்லையா?
இதெல்லாம் கேட்கும்போது பொண்ணா பறக்காம விட்டுமேன்னு தான் தோணுது இல்லை. பாபா சொல்றாரு, குத்துச்சண்டை நடக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்களா இந்த பாக்ஸிங்கில், நான் இவங்க கூட சண்டை போடுவேன், அடுத்தது நான் இவங்க கூட சண்டை போடுவேன் அப்படின்னு சவால் விடுவாங்களாம். அந்த சண்டை போடுற இடத்துல ஒருத்தனை வீழ்த்துறோடனே அடுத்தது எனக்கும் மேலே இருக்கிற இவங்க கூட நான் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பாபாவே சொல்கிறாரு. இது நான் படத்தில் பார்த்துருக்குறேன், ஆனால் பாபாவே சொல்கிறாரு. அப்போ நிஜமாலே நடக்கும் போல இருக்கு. அதே மாதிரி நீங்கள் சவால் விடணும், இந்த உலகத்தை சொர்க்கம் ஆக்கிட்டு தான் தூங்குவேன்ட்டு, ஓய்வன்ட்டு. அதனால் குழந்தைங்க ஓய்ந்து தூங்கக்கூடாது. சேவை செய்யக்கூடிய குழந்தைங்க, சேவை செய்யக்கூடிய டேலண்ட் இருக்குது, ஞானம் இருக்குது, ஆனால் சேவையே பண்ணலன்னா அதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஓய்வு தவிர்க்க வேண்டிய ஒன்றாகும். உங்களை மகாரதின்னு புரிஞ்சுக்கிறீங்களா? மற்றவங்க எல்லாரையும் விட உங்களால் பயங்கரமாக சேவை செய்ய முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க தானே? அப்போ சுகமாக தூங்கிட்டு இருக்காதீங்க, சேவையில் சுற்றிக்கிட்டே இருக்கணுன்ற. எப்படி சூப்பரா சொல்றாரு இல்லையா? இன்றைய நாட்களில் பாபா நிறைய கண்காட்சிகள் நடத்திக்கிட்டே இருக்கிறார். பாபா சொல்றாரு, சேவைக்கு இப்போ நல்ல எச்சரிக்கை கொடுக்குறாருல்ல. சுகம் தூக்கம்லாம் அவங்க சத்தியுகத்தில் வந்து இல்லையா, சத்தியுகத்தில் கூட தூங்க மாட்டோம், இங்கே அப்படி இருக்கணுன்றாரு. ஏன்னா இதில் இன்னொன்று என்னென்னா, டெஸ்ட் பேப்பரில் வந்து தப்பிச்சிடும் இதில் பிஸியாகவே இருந்தோம்னா. இப்போ பாபா சொல்றாரு, சேவையில் சுற்றிக்கிட்டே இருக்கணும். பாபா நிறைய கண்காட்சி ஏற்பாடு பண்ணுறாரு இல்லையா? பெரிய பெரியவங்களுக்கெல்லாம் அழைப்பிதழ் கொடுங்க. இவங்க வருவாங்களா அவங்கள வருவாங்களான்னு பார்க்காதீங்க, நீங்கள் அழைப்பிதழ் கொடுங்க. இப்போ வராட்டினாலும் பின்னாடி இன்னொருத்தவங்க வந்து கொடுக்கும்போது வந்துடுவாங்கன்றார். பிரம்மகுமாரின்னு வருது, என்னதான் இது அப்படின்னு தோணும் இல்லையா? இப்போ கரெக்டு தான். இப்போ ஃபஸ்ட்டு ஈஷா யோகா போடும்போது பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி வந்தாங்க, போகணும்னு நினச்சோம், போகல. அடுத்த தடவை எப்படா வரும்னு பார்த்தா வந்த உடனே டக்குன்னு போயிட்டோம். அதே மாதிரி பிரம்மகுமாரிகள் இது கொடுத்தாங்க, தேவி காட்சி அது இதுன்னாங்களே, சரி போகணும்னு நினச்சோம், போகல. அதுக்கப்புறம் வர்றதுக்கு முன்னாடியே பாபா பிடிச்சி இழுத்துட்டாரு அண்ணா. ஆனால் அதான் சொல்கிறாரு, அப்போ ஒரு தடவை கொடுத்துட்டீங்கன்னா அப்போ வரட்டினா கூட கண்டிப்பாக அடுத்த தடவை வருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எழுப்புற முயற்சி பண்ணிங்களே, அதுக்கு உங்களுக்கு மார்க் உண்டு. அதனால் சோர்ந்துடாதீங்க, நீங்கள் போடுற விதையெல்லாம் முளைச்சே தீரும். அதனால் கூப்பிடுங்க, கூப்பிட வேண்டியது உங்கள் கடமை. அவங்க வராங்க வரல அது வேண்டாம், உங்களுக்கு தேக அபிமானம் வேண்டாம், கூப்பிடுங்க. சாது சன்னியாசி ஆகட்டும், பெரிய பெரிய மகாத்மா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உங்கள் வேலை அவங்கள எழுப்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இந்த ஞானத்தை சொல்லி. ஆனாலும் அவங்க கிட்ட பேசுறதுக்கு மகாரதிகள் தேவைப்படுறாங்க இல்லையா? ஏன்னா அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் கரெக்டாக பதில் சொல்லக்கூடியவங்களாகவும் தேவைப்படுறாங்க. இப்போ பாபா சொல்றாரு, யாருக்கு பாபாவுடைய நினைவின் தொடர்பே இல்லையோ, அன்பே இல்லையோ, அவங்க காலி மேகங்கள் மாதிரி. இப்போ பாபா மெயினே இந்த ஞானம் தான். வாணியை படிக்க படிக்க டெய்லியும் கீ கொடுத்துக்கிட்டே இருப்பார். நினைக்கிறியான்னு கிளிக்கிட்டே இருப்பார், சேவை செய்கிறியான்னு கிளிக்கிட்டே இருப்பார். அப்போ ரெண்டுமே வரும், நினைவு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ சேவை செய்கிறது வந்து அந்த பாபா மேலே அன்பின் மூலமாக தான் இது ரெண்டுமே நடக்குது. அப்போ இந்த ரெண்டும் இல்லாதவங்க, ஒருவேளை ஞானம் இருந்தால் கூட அவங்க காலி மேகம் மாதிரி தான். அவங்க என்ன பண்ண முடியும்? படித்தவர் ஆக்சுவலாக ஞானம் எடுக்க மாட்டாங்க, ஆழ்ந்து தினம்லாம் படிக்க மாட்டாங்க. அன்பு இருந்தால் தானே தினம். இது எப்படின்னா, நம்மளுடைய காதலை நமக்கு எழுதின லெட்டர் மாதிரி ஒரு வாணியம். அப்போ அதை எப்படி விரும்பி படிக்கணுமோ அது இது படிக்கலைன்னா உயிரே போகிற மாதிரி இருக்கணும். அப்போ அன்பு இருந்தால் தானே படிப்போம். அப்படி இல்லைன்னா அவங்க காலி மேகம். அவங்க என்ன செய்ய முடியும்? படித்தவர்கள் முன்னாடி போய் படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க? மூட்டை தூக்குவாங்க. சொர்க்கத்தில் தூய்மையற்றவர்கள் தூய்மையானவர்கள் முன்னாடி தலைவணங்கிறது நரகத்தில். சொர்க்கத்தில் சொல்றாரு, இன்னைய வரைக்குமே அதே தான் வருது இல்லையா? அங்கேயும் மூட்டை தான் தூக்குவாங்கன்றார். ஆனால் நாம் எந்த அளவுக்கு படிச்சு இருக்கிறோன்னு அவங்களை பற்றி அவங்கவுங்களுக்கே தெரியும். இப்போ பாபா சொல்றாரு, யாராலும் செய்ய முடியாத சேவையை நான் செஞ்சு காட்டுவேன்னு நீங்கள் சொல்லணும். மேகம் நிரம்பி இருந்தும் உங்களால் பொழிய முடியலன்னா அந்த மேகத்தினால யாருக்கு என்ன லாபம்? ஒவ்வொருத்தருக்கும் தன்னை பற்றி புரிஞ்சிருக்கணும். வீணான தேக அபிமானத்தின் போதையில் இருந்தீங்கன்னா எப்பவுமே உயர்ந்த பதவியை அடைய முடியாமல் இழந்துடுவீங்க. தேவையில்லாத தேக அபிமானம், எனக்கு எல்லாம் தெரியும், அங்கே போய் எப்படி சொல்கிறது? அவங்க அவ்வளோ பெரியவங்களா இருக்காங்க. எவ்வளோ பெரியவங்க? கடவுளோட பெரியவங்களா?
கடவுள் கொடுக்குறாரு உங்களுக்கு ஞானம், நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? உங்களை அவமானப்படுத்துறாங்கன்னா பரவாயில்ல, போய் சொல்லி பாருங்க, பாபா நினைவுல போங்க, வேண்டாம்னா வந்துருங்க. ஆனா கடைசி வரைக்கும் இவங்க என்ன நினைச்சுக்கோங்க, அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய வீட்டிலே கல்யாணத்துக்கு நீங்க கொடுத்தீங்களான்னா அங்க எல்லாம் இது ஒத்து வராதுப்பா, ஒத்து வராது. இல்லை, அவங்களுக்கு தேகாபிமானம் இருக்குதுன்னு அர்த்தம், அதான் உண்மை. ஏன் கல்யாணத்துல கொடுக்கலையா? கோயில்ல கொடுக்குறோம், எவ்வளவு எங்க வேணாலும் கொடுக்க முடியும். பாபா விபச்சார விடுதல போய் கொடுக்க சொல்றாரு, அதை விடவா கல்யாண மண்டபம் மோசமான இடம் இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, தேகாபிமானத்தின் போதை இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் அவங்க ஞானம் இருக்குது, ஆனால் சொல்ல இவங்க கிட்டலாம் சொல்லக்கூடாது, இவங்க கிட்டலாம். அப்போ இவங்க தேடி வருவாங்களா? எல்லாம் யார் வருவா தேடி? கடைசி வரையும் அடைய முடியாமல் போயிடும். அப்போ எவ்வளோ சூக்ஷமானது இல்லையா தேகாபிமானம்? இப்போ பாபா சொல்றாரு, பாபாவுக்கு சேவையின் ஆர்வம் எவ்வளவு இருக்குது. எங்களுக்கு ஹால் கொடுங்க, கவர்மெண்ட் கிட்ட போய் கேட்க சொல்றாரு பாபா, எங்களுக்கு ஒரு ஹால் மட்டும் கொடுங்க, நாங்க இந்த ஆன்மீக சேவை செஞ்சு மனிதர்கள் எல்லாம் தேவதைகளை ஆக்குறோம் அப்படின்னு நித்தியா புரிய வைங்க. அவங்களுக்கு சொர்க்கம் வரப்போகுதுன்னு புரிஞ்சு கேட்டினா கூட நல்ல குணங்களை உருவாக்கக்கூடியதுன்னு சொன்னா ஒத்துக்குவாங்க. அதுவும் இப்ப உலக யோகா தினம்ட்டு நரேந்திர மோடியே பண்றாரு. ஸோ கண்டிப்பா அப்படி நீங்க போய் கேளுங்க. அவங்க கிட்ட எப்படி போய் கேட்கறது அப்படிலாம் நினைக்காதீங்க, அதுவும் தேகாபிமானம்ன்றாரு. தந்தை வந்ததே இந்த ராஜயோகத்தை கத்துக் கொடுக்கத்தான். அதனால யுக்தியா நீங்க புரிய வைக்கணும். அவரு வந்தது கத்து கொடுக்கிறாரு, உங்களையும் கத்து கொடுக்க வைக்கிறாரு. ஆனா நீங்க அதை பண்ணலன்னா அப்புறம் எதுக்கு வந்திருக்கிறாரு அவரு? ஒருவேளை இந்த சொற்பொழிவு செய்யவே தெரியாதவங்க புரிய வைக்க முடியாது. சேவை செய்யறவங்க பதவியை அடைய முடியும். இந்த ஞானம் இல்லாம பாரதத்துக்கும் நன்மை கிடையாது, உலகத்துக்கும் நன்மை கிடையாது, ஏற்படவே முடியாது. படிப்பு முக்கியமானது. இந்த லக்ஷ்மி நாராயணன் கூட படிப்பின் மூலமாக தான் உயர்ந்த பதவியை அடைஞ்சாங்க. அப்போ அந்த சொற்பொழிவு செய்ய தெரிஞ்சாதான் புரிய வைக்கவே முடியும். சேவை செய்யறவங்களால தான் பதவியை அடையவும் முடியும். அப்ப ஒரு சிலருக்கு தான் அந்த டேலண்ட் இருக்கு. அந்த டேலண்ட் இருந்தும் அதை காரியத்துல பயன்படுத்தலைன்னா அதுவே மிகப்பெரிய பாவம் தான். பாபா கொடுத்ததை நாம பயன்படுத்தலைன்னு அர்த்தம். இப்ப பாபா சொல்றது, இந்த ஞானத்தை நீங்க உலகத்துக்கு சொல்றதுல தான் பாரதத்துக்கும் நன்மை, உலகத்துக்கும் நன்மை. இந்த படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காரணம், இந்த படிப்பின் மூலமா தான் லட்சுமி நாராயணர் அந்த உயர்ந்த பதவியை அடைஞ்சாங்க. அதுக்கு முந்தைய பிரிவில் அவங்க ராஜயோகம் படிச்சு இருந்தாங்க, அதனால தான் லட்சுமி நாராயணா ஆகி இருந்தாங்க. எப்படி பழகணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத கத்துக்கிட்டாங்க. நாமும் கூட இப்ப இங்க படிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம இப்படி கூட புரிய வைக்கலாம். பதஞ்சலி யோகம் இருக்குது, அஷ்டாங்க யோகம்னுவாங்க, அதுல 8 இது சொல்லுவாங்க. அது நிறைய பேர் சாது சன்னியாசிகள் படிச்சாங்க. ஆனா அந்த யோகத்தை படிச்சு யாரும் லட்சுமி நாராயணன் ஆகல, சாது சன்னியாசியை தான் ஆனாங்க. எந்த உயர்வான எதுவும் ஏற்படல. அப்ப ஸ்ரீகிருஷ்ணர் எந்த யோகத்தை படிச்சு அப்படி ஆனார்? இப்படி புரிய வைக்கலாம். இப்ப அவர் நேரடியா இறைவன் கிட்ட படிச்சாரு. நாம கூட இப்ப அதே ஞானத்தை இங்க படிச்சுட்டு இருக்கிறோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் பரீட்சை எழுதிட்டு பிறகு இப்படி ஆக போறேன்னு தெரியும். வக்கீலுக்கு படிக்கிறாங்கன்னா அதை முடிச்ச உடனே வக்கீல் ஆக போறேன்னு தெரியும். அதே மாதிரி இந்த ஞானம் இந்த உலகத்துக்கான ஞானமே கிடையாது. எதிர்கால 21 பிறவிகளுக்கான பலனை உருவாக்குறதுக்காக இப்ப படிக்கிறீங்க. அங்க படிக்கிறது, ஸ்கூல்ல படிக்கிறது, அதை வச்சு அந்த வாழ்க்கை நடத்துறதுக்காக படிக்கிறாங்க. ஆனா இந்த படிப்பு இந்த பிறவிக்கே கிடையாது, எதிர்காலத்துக்காக. சரி, அப்ப இந்த பிறவியுடைய சுகத்துக்காக படிக்கிறாங்களே உலகத்துல, அந்த படிப்பு படிக்க வேண்டாமா அப்படின்னா பாபா சொல்றார், அதையும் படிக்கணும். இதுல பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. இதையும் படிங்க, அதையும் படிங்க. நடுவுல ஹிந்தி கத்துக்கிறாங்க, என்னென்னமோ பண்றாங்க, இதையும் படிக்கிறதுக்கு மட்டும் டைம் இல்லை? ஆன்மீக ஞானத்தை ஏன் எடுக்கக்கூடாது? படங்களை எடுத்துட்டு போய் புரிய வைங்க. ஏன்னா இந்த ஞானம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம். எப்படி ஒரு ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுப்பாங்களாம். திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா
அங்கேருந்து அந்த பேராஷூட்டு மாற்றிக்கிட்டு பாதுகாப்பாக இறங்குறதுக்கு. ஏன்னா போகிறவங்களுக்கு முக்கியம். அந்த மாதிரி இன்னைய உலகத்தில் எல்லோருக்கும் ரொம்ப முக்கியமானது, அதுக்கு சமமான ரகசியம், இதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு புரியுங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் இங்கே நான் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன்னு நினச்சிட்டு இறைவனை செம்பொன் நிறமான இடத்துல நட்சத்திரம்னு நினைங்க. எப்படிப்பட்ட கஷ்டம் உலகமே அழிஞ்சாலும் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். கரெக்டாக வந்துடுச்சு இல்லை ஞானம், உலக அழிவுக்கான ஞானம்னு வந்துடுது இல்லை. ஸோ அப்போ அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சொல்லுங்கள். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுங்கள். ஆனால் குழந்தைங்க எழுந்து நிற்கிறது இல்லை, தைரியம் வைக்கிறது இல்லை, வேலை சுமைன்ட்டு சிக்கிக்கிறாங்க. நான் வரணும்னு நினைக்கிறேன் பாபா, பந்தனத்தில் மாட்டிக்கிறேன். பந்தனத்தில் நீங்கள் தான் மாட்டிக்கிறீங்க. அது என்ன பிடிச்சி இழுத்துட்டு இருக்குதா? எவ்வளோ யுக்தி இருக்குது இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் முரளி வீடியோஸு, ஆடியோ இது மாதிரிலாம் கூட பண்ணலாம், உட்காந்த இடத்துலையுமே கூட. ஸோ நிறைய இருக்குது. பந்தனத்துலேருந்து நீங்கள் விடுபட்டவர்களா, ஃப்ரீயாக இருக்கிறீங்களா, சேவையில் ஈடுபட்டுடுங்க. ஆனால் பாபா கொடுக்குறாரு வழி, ஸ்ரீமத், இதெல்லாம் இப்படியெல்லாம் சேவை செய்யுங்கன்ட்டு. ஆனால் ஸ்ரீமத் படி எல்லாரும் நடக்கிறது இல்லையே. பாபா அழுவுறாரு கிட்டத்தட்ட இந்த வானிலை. ஸ்ரீமத்துன்னு வேற எதுக்கோ சொல்லின்னு இருக்கிறாங்க, சேவை செய்யுங்கடா சேவை செய்யுங்கன்ற. அது ஸ்ரீமத் கணக்குலேயே அவங்க சேர்த்துக்கிறது கிடையாது இல்லையா? ஸ்ரீமத் படி நடப்பவராக இல்லை. இடையில மாயா அடி கொடுத்துருது. சில குழந்தைங்களுக்கு நல்ல ஆர்வம் இருக்குது, ஆனா நாம போய் பலருக்கும் நன்மை செய்வோங்கிற அந்த போதை மட்டும் ஏற மாட்டேங்குது. ஆர்வம் இருக்குது, பண்ணணும். ஆமா இதெல்லாம் பாபா கொஞ்சம் இங்கே ஃபுல்லாக சென்டர் தான் நல்லா இருக்கும்ல, இது ஆர்வம். ஆனா அது செய்யணுமே, அதுக்கு போதை ஏறணும், அப்பதான் செய்ய முடியும் இல்லையா? அப்படி ஒரு போதை பைத்தியம் பிடிச்ச மாதிரி கிறிஸ்தவர்கள் வீடு வீடா போய் கொடுக்குறாங்களே. ஆனால் அவங்க போதையில் கொடுக்குறாங்களா இன்னும் தெரியல, ஆனால் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. அப்போ போதை அவங்களுக்கு இருக்காது தான், ஏதோ ஒரு இதில் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற துக்கத்தை மறந்தா போதும்ன்ட்டு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம நாராயண ஆக போகிறோம், நம்ம ராஜ்யத்தை உருவாக்க போகிறோம்னா இப்போ அந்த அளவுக்கு போதை ஏறினா தான் நீங்கள் போய் செய்வீங்க. ஆனால் அந்த அளவுக்கு ஏற மாட்டேங்குது. மாயா ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி வீட்டில் உட்கார வச்சிருக்கு. அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. மாயா 2 விஷயத்தை தடுக்குது, நினைவை தடுக்குது, சேவை தடுக்குது. பாபா கூட என்ன சொல்றாராம், இந்த இளமை பருவத்துல ஏன் ஏமாந்துடுறீங்க? இளமையில தானே சம்பாதிக்கிற நேரம், இப்பயே ஏமாந்து உட்காந்துடுறீங்களே வீட்டுல இல்லையா? நாங்க அதாவது என்ன அர்த்தம், மாயா ஏதாவது ஏமாத்திடுது. நல்ல குமார் கன்யாவா இருக்கிறாங்க, போய் விகாரத்துல வந்து என்ன பண்ணிடுறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்ப ஏமாந்துடுறாங்க. வயசானவங்க தான் பந்தனத்துல மாட்டிக்கிட்டு முடியலன்னு சொல்லிக்கிறாங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்க, இப்ப ஏன் போய் ஏமாறுறீங்க மாயா கிட்ட அப்படின்னு சொல்றாரு. நாங்க பாரதத்தை முன்னேற்றணும்னு நீங்க சொல்ல முடியும். வீட்டுல ஃபோர்ஸ் பண்றாங்களா, நீங்க சொல்லுங்க, எங்களுக்கு பெரிய வேலை இருக்குது, இந்த பாரதமே எங்க தலையில இருக்குதுன்னு சொல்லுங்க. சொல்ல முடியும் தானே, ஏன் சொல்ல மாட்டீங்க? உண்மையில இந்த வாணியை நான் படிச்சோமா, இதுக்கெல்லாம் இந்த அர்த்தம் எனக்கு அப்ப தெரியவே இல்லை. இங்க வந்து படிச்சாதான் தெரியுது. அப்போ பாபா பண்றாரு இல்லையா? அதுவும் சர்வசாதாரணமா வருது. உண்மையான சேவை செஞ்சு மனிதர்களை நீங்க தேவதைகள் ஆக்கணும். பாபாவுக்கு ஆச்சரியம் ஏற்படுதான், ஏன் இந்த குழந்தைக்கு போதை ஏற மாட்டேங்குது, எனக்கு ஏறுது, இந்த குழந்தைக்கு ஏன் ஏற மாட்டேங்குதுன்னு வருதுதான். பிரம்மபாபா அப்படி பண்றாரு, ஏன் இந்த குழந்தைக்கு ஏற மாட்டேங்குது, ஆச்சரியமா இருக்குது. எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப அதனால இவங்களுக்கு ரஜோ புத்தி அப்படின்னு பாபா சொல்றாரு. மிக நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனா எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்களாம், பலரும் ஞானத்தின் கர்வம் மிக்கவர்களாக இருக்கிறாங்க. அதனால எதிர் சேவை நிறைய செய்யறாங்க. அவங்களுக்கும் பாபாவுக்கும் மட்டுமே அவங்க என்னென்ன பண்றாங்கன்றது தெரியுது. சேவைக்கு குந்தகமாக நிறைய விஷயத்த பண்ணிடுறாங்களாம். எனக்கு எல்லாம் தெரியுன்ற அந்த போதையில இருந்துட்டு, அப்படின்னு என்ன அர்த்தம், மற்றவர்களை முன்னுக்கு வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் பண்றது கிடையாது, நானே பண்ணணும். அது நிறைய இடத்துல எல்லா சென்டர்லையுமே நடக்கிறது தான். எல்லா சென்டர்லுமே இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு, பெரியவங்க யாரும் சின்னவங்களுக்கு முன்னுக்கு வாய்ப்பே கொடுக்கறதே கிடையாது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ என்ன ஆயிடுது, சின்னவங்க எவ்வளோ துடிப்பாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சேவையை கொடுக்கல அப்படின்னா அப்போ இல்லையா? இப்போ ஒரு கரண்ட் வேலை செய்கிறவங்க ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுடைய விசேஷத்தன்மையை பயன்படுத்தி கரண்ட் வேலை கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி சொற்பொழிவு நடத்தக்கூடிய இந்த விசேஷத்தன்மை உள்ளவங்களுக்கு அந்த இதில் கொடுக்கணும் தானே. ஸோ அப்படி கொடுக்காதனால டிஸ்சர்வீஸ் ஆகிடுது. அது பாபா சொல்கிறாரு, பாபாவுக்கும் தெரியுது,
செய்யறவங்களுக்கும் அது தெரியும். வெள்ளத்துக்கு தெரியும், வெள்ளம் வச்சிருக்கிற பையக்கு தெரியும்ன்றது. இதுக்கு முன்னாடி இதை சொல்லியிருக்கிறார் தெரியுமா இந்த உதாரணம்? இப்ப பாபா சொல்றாரு, ராகுவின் கிரகச்சாரம் பிடிச்சிடுது, பிரகஸ்பதி தசை இறங்கி ராகுவின் தசை அமர்ந்துடுது. அவ்வப்போது பாருங்கள் நல்லா நடந்துட்டு இருக்கிறாங்க, அப்ப இந்த கிரகச்சாரம் பிடிச்சுக்கிட்டு விழுந்துடுறாங்க. நிறைய இது நடக்கும். பாப்பா நல்லா பவர்ஃபுல்லா போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு என்ன ஆயிடும், விழுந்துடுவாங்க, ஆஃப் ஆயிடுவாங்க, அவ்வளவுதான். அப்ப கேட்டா அப்படியே நம்ம பவர்ஃபுல்லா இப்படின்ட்டு சேவை செஞ்சா வந்து சொல்லுவாங்க, பண்ணு நான் கூட ஆரம்பத்துல இப்படிதான் பண்ணேன், போக நீயும் அப்படியே விட்டுருவ பாரு அப்படின்வாங்க. அப்ப பாருங்க, தான் கெட்டதும் இல்லாம இதை முன்னுதாரணமா சொல்லி அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, குழந்தைங்களுக்கு நிறைய தைரியம் இருக்கணும், சபதம் எடுக்கணும். நாங்க இந்த பாரத சொர்க்கவாசியாக சொர்க்க பூமியாக ஆக்கிட்டு தான் ஓய்வோம். அப்படி சபதம் எடுத்து நீங்க பண்ணணும். நீங்க பொறுப்பை முன்னாடி கையில எடுத்து பண்ணுங்கன்றார். முழு பொறுப்பை நீங்க எடுத்துக்கோங்கன்றார். மற்றவங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க சேவை நீ எடுப்பா. பாபா தானே நேரடியாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, உங்களுடைய தர்மமே என்ன தர்மம்னா நரகவாசிகளை சொர்க்கவாசி ஆக்குறது தான். தர்மமும் கர்மமும் ஒன்னோட ஒன்று இணைஞ்சது. உங்க வேலையே நரகவாசிகளை சொர்க்கவாசி ஆக்குறது தான். பிரஷ்டாச்சாரிகளை சிரேஷ்டாச்சாரிகளாக ஆக்கணும், அதாவது கீழானவர்களை மிக உயர்வானவர்களாக ஆக்கணும். பாபா தினம் தினம் உங்களுக்கு நல்ல போதை ஏத்துறாரு. ஆனா குழந்தைங்களுக்குள்ள வரிசைக்கிரமமா தான் இந்த போதை ஏறுது. நல்லது. போதை ஒரு பக்கம், அடி ஒரு பக்கம், மிதி ஒரு பக்கம் கொடுத்து எப்படியாவது குழந்தை ஏந்திரின்றாரு. எவ்வளவு பெரிய இது இல்ல? சரி, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், பந்தனத்திலிருந்து விடுபட்டவராகி பாரதத்துக்கு உண்மையான சேவை செய்யணும். ஆன்மீக சேவை செஞ்சு மனிதர்களை தேவதைகளாக்கணும். ஞானத்தின் கர்வத்துல வந்துடக்கூடாது, ஆன்மீக போதையில இருக்கணும். சூப்பரா சொல்றாரு இல்லையா? பந்தனத்திலிருந்து விடுபட்டவரா ஆகணும். முதல்ல நீங்களே முடிஞ்ச அளவுக்கு வெளியில வந்துடனா பாரதத்துக்கு உண்மையான சேவை என்னது? அறிமுகம் கொடுக்கறது தான். இதை பண்ணணும், தேவதைகளாக ஆக்கணும் மனிதர்களை. இந்த ஞானத்துல மட்டும் உங்களுக்கு கர்வமே வந்துடக்கூடாது, ஆன்மீக போதையில இருக்கணும். பாபா ஞானம் போய் சேரணும், அவ்வளவுதான். அப்ப அது கொடுக்கறது என் பேரு தான் வரணும், அந்த மாதிரி இதுலயும் மாட்டிக்கூடாது இல்லையா? அடுத்தது, நிச்சய புத்தி உள்ளவராகி முதல்ல தன் நிலையை உறுதியா ஆக்கிக்கணும். தேகத்துடன் சேர்த்து கண்ணால பார்க்கக்கூடிய அனைத்தையும் மறந்து ஒரு தந்தையுடன் மட்டும் உங்களுடைய புத்தியின் தொடர்பை இணைக்கணும். தன்னுடைய நிலையை உறுதியாக்கிக்கணும்ட்டு பாபா சொல்றாரு. அது எப்ப சொன்னாரு? ஆத்ம அபிமான நிலை ஆகிறதுல தான் உழைப்பு இருக்கு. அது சித்தி வீட்டுக்கு போற மாதிரி கிடையாது. ஆனா எப்ப பரமபிதா பரமாத்மா நம்மளை படிக்கிறாரு, நிச்சயம் ஏற்படுதோ அப்பதான் இந்த நிலை உறுதி ஆகுன்றாரு இல்லையா? ஸோ அப்படி உறுதி ஆக்கிக்கிட்டு ஆத்ம அபிமான நிலையை உறுதி ஆக்கிக்கணும். தேகத்தோடு சேர்த்து கண்ணால பார்க்கக்கூடிய எல்லாமே மறக்கணும். ஒரு தந்தையை தவிர உங்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. ஜானகிதாஜி சொல்லாங்க, நானும் பாபா மூணாவது யாரும் அப்படி இருக்கணும். வரதானம், சுயநலமற்ற சேவையின் மூலம் உலக ராஜ்யத்தை பலனாக அடையக்கூடிய, உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர் மற்றும் இரக்க மனமுள்ளவர் ஆகுங்கள். சேவை, சரி, அதுக்கு விளக்கம், சுயநலமற்ற சேவை மூலமா தான் உலக ராஜ்யமே கிடைக்கும்னு சொல்றாரு பாபா. அவங்கள தான் உண்மையில உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர்னு சொல்ல முடியும். அப்ப சுயநலமற்ற சேவாதாரிகள்னா எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்கன்னா, நான் இவ்வளவு செஞ்சேன்,
எனக்கு இதன் மூலம் கொஞ்சமாச்சும் மரியாதை கௌரவம் கிடைக்கணும் இப்படிங்கிற எண்ணம் யாருக்கு கொஞ்சம் கூட வராதோ அவங்க தான் சுயநலமற்ற சேவாதாரிகளாம். சூப்பர் இல்லையா? பாபாவோட சேர்ந்து ஒரு மிகப்பெரிய உயர்ந்த காரியத்தை செய்யறேன்ற அந்த உணர்வு தான் இருக்கணுமே தவிர, நான் இவ்வளவு செஞ்சேன் எனக்கு ஏன் இவங்க மரியாதை கொடுக்கல, அப்ப இவங்களுக்கா செஞ்சீங்க, அப்ப அவங்களுக்கு செஞ்சீங்கன்னு நினைச்சீங்கன்னா பாபா எப்படி உங்களுக்கு பலனை கொடுப்பாரு? எவ்வளவு சூப்பரானது இல்லையா? அப்ப அப்படி நீங்க மரியாதை கௌரவம் கிடைக்கணும்ன்ற எண்ணம் வந்துச்சுன்னா இது கூட கேட்டு பெறுவது மாதிரி தான். அந்த எண்ணம் வந்தாலே கேட்குற மாதிரி தான்றது. நீங்க வாயை திறந்து கேட்கத்தால அந்த எண்ணம் உங்களுக்கு வந்தாலே கேட்குற மாதிரி தான். வள்ளலுடைய குழந்தைங்க நீங்க மாஸ்டர் வள்ளல்னு சொல்லிக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு இப்படி பெறணுமே, மற்றவங்க என்ன புகழணுமே, கௌரவம் கொடுக்கணுமே, மரியாதை கொடுக்கணுமேன்ற அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா கூட நீங்க வள்ளல் கிடையாது. இப்படி பெறுவது கூட, எண்ணத்தினால பெறுவது கூட கொடுக்கிற வள்ளலுக்கு அழகாவா இருக்குது? எப்படி கேக்குறாரு இல்லையா? எப்ப இந்த எண்ணமும் உங்களுக்கு முடிஞ்சிடுதோ, வாயை திறந்து கேட்கல இருந்தாலும் மனசுக்குள்ள அந்த ஒரு ஆசை இருக்குது பாருங்க, சூக்ஷ்ம ஆசை, அந்த எண்ணம் கூட எப்ப முடிஞ்சிடுதோ அப்பதான் உலக மகாராஜன்ற அந்தஸ்து உங்களுக்கு பலனா கிடைக்கும். பிரம்ம பாபா எல்லாத்துலயுமே மாமாவை தான் முன்னுக்கு வச்சு எவ்வளவு பெரிய விஷயம். அதனால உலக மகாராஜா ஆனாரு. இப்படிப்பட்ட சுயநலமற்ற சேவாதாரி, எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் உள்ளவங்க தான் உலக நன்மையாளராகவும் இரக்க மனம் உள்ளவராகவும் ஆகிறாங்க இல்லையா? அப்ப இப்படி ஒரு சுயநலம் இல்லாம, சுயநலமே இல்லை, பாபா பேர் முன்னாடி வரணும், பாபா பேர் முன்னாடி வரணும், நான் என் பேர் பின்னாடி இருக்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி சுயநலம் இல்லாம சேவை பண்றாங்க பாருங்க, அவங்க தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் உள்ளவர்கள். அவங்களால தான் சுயநலமற்ற சேவை பண்ண முடியும். ஃபுல் ஆத்ம உணர்வுல ஆத்மா பரமாத்மா கொடுத்த டைரக்ஷனை இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக நிறைவேற்றுது சேவையில். அப்ப ஒண்ணுமே நான் பண்ணவே இல்லையா, அவர் தானே நடத்திட்டு இருக்கிறாரு. அப்படி எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் உள்ள சுயநலமற்ற சேவாதாரி தான் உலக நன்மையாளர், விஸ்வ கல்யாணக்காரி, இரக்கமானம் உள்ளவர்னு சொல்ல முடியும். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? சூப்பர். இப்ப ரோட்ல போறவனுக்கு தானா போய் ஒன்று கொடுத்தா அவங்க தான் இரக்கமானம் உள்ளவங்க இல்லையா? கொடுத்தவன் நம்மளை வணக்கம் எஜமானே அப்படின்னு நாளைக்கு சொல்லணும்னு எதிர்பார்த்து கொடுத்தா இரக்கமானம் உள்ளவங்க கிடையாது இல்லையா? இன்னொன்னு, அங்க போய் கேட்டுப்பார் நான் எப்படி சேவை செஞ்சுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லணும்னு எதிர்பார்க்குறோன்னு வந்துடுது இல்லையா? அப்போ அதெல்லாம் இரக்கமானம் உள்ளவங்க கிடையாது. சூப்பரான ஸ்லோகன். தனது தவறை மற்றவங்க மேல போடுறது கூட பரசிந்தனை தான். சூப்பரா சொல்றாருல. அதே மாதிரி நேத்து ஒண்ணு சூப்பரா சொன்னார் பார்த்தீங்களா ஸ்லோகன்னு. யார் மூலமாவது கேட்குற நல்ல விஷயத்த கெட்ட விஷயத்த கேட்டு ஒருத்தர் மேல உங்களுக்கு வெறுப்பு வர்றது கூட பரமத். சூப்பரா சொல்லியிருக்காருல்ல. ஓம் சாந்தி. வானிலை ரொம்ப குஷிப்படுத்திருக்காரு. பாபா என்னென்ன சொன்னாரு? பாபா ஃபர்ஸ்ட் எடுத்ததும் அன்பு நினைவுகள் வேணும்னா என்ன பண்ணணும்? சேவாதாரியா ஞான மழையை பத்தி சொன்னார். மேகங்கள் சும்மாவே அந்த குழந்தை இருக்காது. ஞானம் மேகமா இருந்தா அவங்களால சும்மா இருக்கவே முடியாது. இருந்துச்சுன்னா அது காலி. என்கிட்ட கூட நீங்க அனுமதி கேட்க தேவையில்லைன்ற ஞானம் இருக்குதா, நீ பாட்டு போய் அதுக்கு தானே உன குழந்தை ஆக்கணும். ஓ என்கிட்ட என்னுடைய அனுமதி கூட நீ பெற வேண்டிய அவசியம் கிடையாதுன்ற. அப்படின்னா முடிஞ்சு போச்சு. யாருடைய அனுமதி உனக்கு தேவையில்ல, போ. கேட்டுக்கிட்டா மேகம் மழை பொழியுது, அது பாட்டு வந்து கொட்டிட்டு. சூப்பர் இல்ல? பாபா பாபா சொல்றாரு. சூப்பர்ல. சரி, அடுத்தது பாபா என்ன சொன்னாரு? சேவாதாரி குழந்தைங்க ஓய்வு எடுக்கிறது தப்பு இல்லையா? அப்ப நேரம் எல்லா டேலண்ட் இருந்தும் வேலை செய்யலைன்னா அப்புறம் அது என்னதான் பிரயோஜனம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு? ஆத்ம நினைவுல இருந்து என்னை மட்டும் நினைவு செய்தீங்கன்னா உங்க பல பிறவிகளுடைய பாவம் அழிஞ்சிடும் அப்படின்றது ஒரு தடவை.
அப்புறம் ஒரு தடவையும் அப்படிதான் எல்லா பந்தனத்தையும் விட்டுட்டு என்னை மட்டும் நினைவு பண்ணும். தேக அபிமானமே இருக்கக்கூடாது. தேகத்தை சேர்ந்தவங்க எல்லாத்தையும் எல்லாம் மறந்துட்டு என் ஒருவனை மட்டும் நினைக்கணும். திரும்பவும் ஒரு தடவை. சரி, அப்புறம் வந்து கீதையின் பகவான் யாருன்னு புரிய வைங்க. புரிய வைக்கணும்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தேவை. என்னது? ஒண்ணு நல்லா புரிய வைக்கணும், இன்னொன்னு பாபா நினைவு இருக்கணும். அதை விட ரொம்ப முக்கியம் வந்து உங்க நடத்தை பக்காவா இருக்கணும். ஏன்னா உங்களை கவனிப்பாங்க. இவ்வளவு இதா சொல்றோம். அப்ப அந்த நடத்தை, ராயல் நடத்தையை பார்க்கும்போது இவங்க சொல்றது உண்மைன்னு தோணும். பெரிய விஷயம் இல்ல அது. பெண் குழந்தைகள் வந்து இந்த மாதிரி சொற்பொழிவாருன்னா அவ்வளவு ஒரு பக்காவா நல்லா அவங்கதான் பெரிய பெரிய ஆத்மாக்களுக்கு சொல்லணும்ன்ற நல்லா இருக்கும். எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா அந்த மாதிரி எங்கேயுமே நடக்கிறது கிடையாது இல்லையா? பெரியவங்களை விட்டு தான் சொல்லணும்னா அப்படி ஒரு இது வச்சுக்கோங்க. அப்படின்னா பாபா இங்க சொல்றாரு, நான் ஸ்ரீமத் கொடுக்குறேன், யாரும் ஃபாலோ பண்ண மாட்டீங்களேன்றாரு. பாபா சொல்றேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது இல்லையா? சூப்பர். ஆர்வம் மட்டும் பத்தாது, போதை போய் செய்யறதுக்கு போதை வரணும். செய்யணும் பாபான்னா அது ஆர்வம், அது பத்தாது. போதை கண்ணை மூடி இரவு பகல் அந்த சேவையில மூழ்கி கிடக்கணும். குஷி குஷி குஷி, சொத்து வைரம் கொட்டி கிடக்குது. அது அல்றதுல சோம்பல் வருதா? இதுல மட்டும் ஏன் வருது? அப்ப அந்த போதை வரல அப்படின்னு சொல்றாரு. நிச்சய புத்தி இருக்கணும், ஆத்மா அபிமானி ஆகிறதுக்கு. நிச்சயதார்த்தத்தை பற்றி சொன்னாரு. நிச்சயதார்த்தம் வந்து கேட்டாங்கன்னா நிச்சயதார்த்தம் மாதிரி அர்த்தம் வந்து கேட்கலன்னா அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் எப்படி ஆகும்? நிச்சயதார்த்தம் ஆச்சுன்னா என்ன கேரண்டி? கேரண்டி சொர்க்கத்துக்கு போறதுக்கு கண்டிப்பா ஆயிடுச்சு. மற்றபடி உங்க முயற்சியின்படி பாரு. சூப்பர் இல்லையா? பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் பத்தி என்ன சொன்னாரு? குடும்பம் இது என்னன்னா குடும்பம். என்ன அங்க பண்றீங்கன்னு கேட்டா அது குடும்பம். அப்பா கிட்ட இருந்து சொத்து அடைந்து எப்படின்ற யோகத்தை கற்றுக் கொடுக்குறாரு. அதை கடவுள் தான் கற்றுக் கொடுக்குறோம், அதை தான் கற்றுக்கிட்டு இருக்கிறோம், புரிய வைங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வேற என்ன சொல்றாரு? இந்த படிப்பின் மூலம் தான்ப்பா லக்ஷ்மி நாராயணன் அந்த பதவி அடைஞ்சாங்க. இது கவனம் கொடுத்து படிங்க. இந்த உலகத்துக்கான படிப்பே கிடையாது. ரிஷிகளுக்கு கூட இதெல்லாம் தெரியவே தெரியாது. படைப்பு யாரு அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்களே படைக்க பகவான் தானே வந்து பாபா தான் முன்னேற்றாரு. ஆனால் நீங்க தயங்காம இதை சொல்லுங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப இது அவசியம்னு புரிய வைங்க. ஆனா நீங்க தைரியம் வைக்க மாட்டீங்க இல்லையா? பாரதத்தை சொர்க்கமாக்கிட்டு தான் ஓய்வோம் அப்படி சபதம் எடுங்கன்றது. பாபா கூட இருக்கிறார், உங்களுக்கு என்ன கவலை? சூப்பர் இல்லையா? வரதானம் சுயநலமற்ற சேவை உள்ள குழந்தை. எனக்கு பெறணும்ன்ற அந்த சூக்ஷ்ம எண்ணம் கூட யாருக்கு இல்லையோ அவங்கதான் கருணை. நான் இவ்வளவு செஞ்சேன், எனக்கு மரியாதை வேணும், அந்த பேர் புகழுக்கான அந்த ராயல் பிச்சைக்காரத்தனம் கூட இருக்கக்கூடாதுன்ற சேவை செய்யறதுல குஷி அடையுங்க. அவங்க செஞ்சதுக்கு பலனா புகழறதுல குஷி அடையாது. எவ்வளவு சூப்பர் இல்லையா? சில பேருக்கு சொன்னோமா அதுல குஷி அடைங்க. அவங்க திரும்ப உங்களை புகழணும், அதுக்கு அது நமக்கு தேவை சொல்லிட்டு நீங்க போயிட்டே இருங்க. ஸ்லோகன், உங்க தப்ப மத்தவங்க மேல போடுறது கூட பரசிந்தனை. சூப்பரா சொல்றது இல்ல? தவறை ஏத்துக்கிட்டு மாத்திக்கணும். பாபா கிட்ட சொல்றாரு. பாபா கிட்ட பேசும்போது, பாபா அந்த ஆத்மா இப்படி இருக்குது பாபா, அந்த ஆத்மா மாத்து பாபான்னு அமிர்தால சொன்னா, அப்படியா குழந்தை, நீ அந்த தப்பும் பண்ணலையா? அந்த ஆத்மா பண்றது ஏத்துக்கூடிய சக்தி உனக்கு இல்ல, அதை நீ கேளு. அந்த சிந்தனையை விட்டுட்டு அந்த குழந்தைய மாத்தத்தை பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? பரசிந்தனை பண்ற பாருங்க. இதுக்கான அர்த்தமே வந்து ரிவிஷன் பண்ணும்போது தான் டச் ஆகி வருது, அப்ப வரல இல்லையா? தேங்க்யூ பாபா, லவ் யூ பாபா. ஓம் சாந்தி.